இன்றைய தினத்துக்கான தலைப்பு ஃபெலோஷிப் வித் காட் இல்லையா? எத்தனை பேருக்கு இந்த தலைப்பு பிடிச்சிருக்கா? ஸோ கர்த்தரோட ஐக்கியம், தமிழை நம்ம சொல்லணும்னா கர்த்தரோட ஐக்கியம், அவரோட உறவு, அவரோட நம்ம வந்து கனெக்டடா இருக்கிறது, சரியா? ஸோ இந்த உறவை பற்றின காரியங்களை தான் இந்த ரிட்ரீட்ல வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான செஷன்ஸ் நம்மளுக்காக வெயிட்டிங்ல இருக்கு. இதுக்காக பிரயாசப்பட்டு அதை ப்ரிப்பேர் பண்ணி கொண்டு வந்திருக்கிற ஒவ்வொருவருக்கும் இயேசுவின் நாமத்தில் எங்களுடைய வாழ்த்துக்கள். வேதம் என் மனமகிழ்ச்சியா இருந்தால் என் துக்கத்திலே நான் அழுது போயிருப்பேன் என்ற வார்த்தைப்படி நம்மளுக்கு வேதம் தான் மனமகிழ்ச்சி, நம்ம ஆண்டவரோட வார்த்தை தான் நம்மளுக்கு எல்லாமே. So I call upon Brother Sugan to deliver the word of God. Let's welcome him, putting hands together. ஒரு விஷயம் கூட கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். நல்ல தகப்பனே, நல்ல நாளுக்காய் நன்றி செலுத்துகிறோம். ஒரு விஷயம் கூட எங்களை அப்பா உங்கள் கருத்தில் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். குற்றங்கள் குறைகள் இருந்தால் தாயவாய் மன்னிங்கப்பா. அப்பா இந்த கருத்தில் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். என் வாயின் வார்த்தைகள் என் இதயத்தின் தியானம் நமக்கு பெரிதாக இருப்பதாக எங்களோடு பேசினாங்க. சித்தம் மாற்ற வெளிப்படட்டும். இயேசு ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென் ஆமென். அல்லேலூயா. இன்றைய தினம் கூட நம்ம என்ன தியானிக்க வந்திருக்கிறோம், இல்லை என்ன குறித்து டாபிக்கை நம்ம பேச வந்திருக்கிறோம்? Fellowship with God, a spiritual retreat about a fellowship with God. என்ன ஒரு அருமையான தலைப்பு இல்லை? ஆமென் ஆமென். கர்த்தர் தான் திட்டங்களை தருகிறவர், அவரே அவரை நிறைவேற்றி நடத்துகிறவர். ஆமென். கர்த்தருக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். அது மாத்திரமல்ல, இந்த காலை வேளை ஆண்டுடைய வார்த்தையை கொடுப்பதற்கு ஒரு அரை மணி நேரத்துக்குள்ள ஆண்டவர் ஒரு வார்த்தை கொடுப்பதற்கு கர்த்தர் என்னால் கொண்டு வந்ததற்காக நான் நன்றி செலுத்துகிறேன். அது மாத்திரமல்ல, இதனுடைய பாக்கியமாய் கருதுகிறேன். அநேக ஊழியர்கள், அநேக விசுவாசிகள் இங்க இருக்கிறீங்க. அவன் முன்பாய் கர்த்தருடைய வார்த்தை கொடுக்கறதுன்னா சும்மா இல்லை, நான் பாக்கியமே எண்ணுகிறேன். கர்த்தருக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். ஆமென். கர்த்தர் எவரையும் கொண்டு பேச வல்லவர். ஆமென். ஆமா, நான் கரெக்டா சுருக்கமா நான் முடித்து விடுகிறேன். நான் ஆரம்பம் முதல் நான் சொல்றது மாதிரி தான், எங்க தொடங்கணும் எங்க முடிக்கணும் தெரியாது. பட் when I was preparing, என்ன ப்ரிப்பேர் பண்றது, நிறைய வசனங்கள் இருக்கிறதுனால எப்படி ப்ரிப்பேர் பண்றதுன்னு சரி அந்த ஒரு முறை கூட போஸ்டரை பார்க்கலாமே நான் திரும்பி போஸ்டருக்கு போனேன். போஸ்டருக்கு போகும்போது என்ன வார்த்தை கொடுத்துருந்தாங்க அந்த போஸ்டர்ல? கேன் யூ டெல்? இந்த போஸ்டர் நம்ம பிரதர் நம்ம இந்த போஸ்டர்ல ஒரு வசனம் கொடுத்துருப்பாங்க இல்லையா, தீமுக்கான வசனம். அது வசனம் என்ன? ஜான் 14:23. ஆமென். அத படிக்கலாமா ஒரு முறை கூட? இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, ஒருவன் என்னில் அன்பாயிருந்தால் அவன் என் வசனத்தை கைக்கொள்வான், அவனில் என் பிதா அன்பாயிருப்பார், நாங்கள் அவனிடத்தில் வந்து அவனோடே வாசம் பண்ணுவோம். நாங்கள் அவனிடத்தில் வந்து அவனோட வாசம் பண்ணுவோம். ஆமென். நீ வேர்ட் ஆஃப் காட் கொடுப்பது தெரியாது, ஆனா பிரதர் முன்னாடி சொன்னாங்க ப்ரிப்பேர் பண்ணி பிரதர் சம் டைம் வந்தா வரும்னு, வந்தா பாத்துக்கலாமேன்ற மாதிரி. அப்புறமா லாஸ்டா பார்த்தா சீட்டு மடியில விழ கொண்ட மாதிரி, வேற ஆப்ஷன்ஸ் இல்ல, இட் ஹஸ் கம் டு மீ. சோ நான் ஐயோ கையில வந்தவனே நீட் டு ப்ரிப்பேர், ரைட்? சோ அப்படியே வார்த்தையை எடுக்கும் பொழுது நான் இதை மீண்டும் ஒரு முறை வாசித்து தொடங்கினேன். இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, ஒருவன் என்னில் அன்பா இருந்தால் அவன் என் வசனத்தை கைக்கொள்வான், அவனில் என் பிதா அன்பா இருக்கிறார், நாங்கள் அவனிடத்தில் வந்து அவனோட வாசம் பண்ணுவோம். இந்த நாங்கள் என்ற குறித்து தான் நான் இந்த பேச வந்திருக்கிறேன். I want to talk about நாங்கள் என்ற. அப்ப நாங்கள் என்ற யார் இந்த வசனத்துல குறிப்பிடுறாங்க? யார் சொல்றாங்க? நாங்கள் அவனிடத்தில் வந்து அவனோட வாசம் பண்ணுவோம். யார் நாங்கள் என்றது இந்த வசனத்தை? பிதாவான தேவன், குமாரனாகிய இயேசு கிறிஸ்து, பரிசுத்தாவியானவர். இந்த மூன்று பேரும் எப்பொழுதே ஒன்னாதான் மூவ் பண்ணுவாங்க. அப்ப நாங்கள் என்று சொல்லும்போது பிதா, இயேசு கிறிஸ்து, பரிசுத்தாவி, மூவரும் அவனில் வந்து நாங்க என்ன பண்ணுவோம்? வாசம் பண்ணுவோம். அப்போ இந்த தேவனுடைய உறவு, the fellowship with God என்ற டாபிக்ல நம்ம பேச வந்திருக்கிறோம்னா, முதலாவது கர்த்தருடைய அன்பை புரிந்து கொள்ள வேண்டும், கர்த்தருடைய குணாதிசயங்களை புரிந்து கொள்ள வேண்டும், கர்த்தருடைய காரியங்களை தெரிந்து கொள்ள வேண்டும். அப்பொழுதுதான் நாம் அவரிடத்தில் அன்பு கூறுவர்களாய் இருக்க முடியும், இல்லையா? அப்போ I want to talk about today the Trinity. ஆமென்.
நான் திருத்துவத்தை குறித்து நான் பேச வந்திருக்கிறேன். ஆமென். கர்த்தர் அநேக காரியங்கள் வித்தியாசமாய் பேசக்கூடும் இல்லையா? இன்னும் அநேக 4-5 பேர் வருவாங்க ஊழியக்காரர்கள், இந்த டாபிக் குறித்து சேம் டிஸ்கஸ் பண்ணுவாங்க. கர்த்தர் வித்தியாசமாய் பேசுகிறவர். ஆமென். ஆமென். அப்ப இன்றைக்கு நான் இது கூட போகும்பொழுது நான் திருத்துவத்தை குறித்து நான் பேச வந்திருக்கிறேன். அப்போ நாம் தேவனிடத்தில் அன்பு கூற வேண்டும் என்றால், தேவனிடத்தில் ஐக்கியம் வைக்க வேண்டும் என்றால், அப்போ அவர் எப்படிப்பட்டவர் என்று நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஆமென். நான் ஒருத்தர் பிரதர் கிட்ட நான் போயிட்டு நான் ஃபெல்லோஷிப் வைக்க விரும்புறேன், இல்ல அவனோட பழக விரும்புறேன்னா I need to know about the Trinity. I need to know about the அந்த God பத்தி எனக்கு தெரிஞ்சாதான் நான் அவரிடத்தில் அன்பு கூற முடியும், அவருக்கு நான் ஐக்கியம் வைக்க முடியும். இல்லை என்றால் நான் ஐக்கியம் வைக்க முடியாது. So we need to know this morning about the God that is Father God, இயேசு and Holy Spirit. So இந்த அன்பு எப்படிப்பட்ட அன்பு, இவர்களுக்குள்ள இருக்கிற அன்பு எப்படிப்பட்ட அன்பு, இவர் மூவருக்குள்ள அன்பு எப்படிப்பட்ட அன்பு, இந்த அன்பை நாம் தெரிந்து கொண்டோம்னால் அது நம்முடைய வாழ்க்கையில பிரதிபலிக்கும். நாம் ஈஸியாய் அவருடைய அன்பில் நாம் இருக்கிறோமா இல்லையா என்று தெரிந்து வேண்டும். அப்போ இவரை நாம் பார்க்கும் பொழுது அப்போ இந்த அன்பில் நாம் இருக்கிறோமா, ஏனென்றால் என்னை போல் மாற வேண்டும் என்று கர்த்தர் சொல்வார். எப்போ என்னை போல் மாறுங்க, என்னை போல் நீங்க இது பண்ணுங்க. அப்ப என்னை போல் மாறணும், அவரை போல் இருக்கணும்னா அப்ப அவருடைய காரியங்களை புரிந்து கொள்ளாமல் அவரிடத்தில் நம்ம அன்பு செலுத்த முடியாது. Because the God is having example for everyone. அவர் சொல்லிவிட்டு நான் செய்யாது போகிற தேவன் அல்ல. நான் எப்படி நம்ம சொல்றாரோ அப்படியே செய்து முடித்தவர். அவர் எப்படி மூவரும் அன்பு கூர்ந்தார்களோ அப்படியே நம்மையும் அவருக்குள்ளாய் அன்பு கூற அழைத்திருக்கிறார். அப்போ இந்த நாங்கள் அவரிடத்தில் வந்து அவனோட வாசம் பண்ணுவோம். அப்போ இத நான் ஒரு 2-3 வசனங்களை சொல்லி நான் கடந்து போக விரும்புகிறேன். யோவான் 10:30 நாம் எடுப்போம். யோவான் 10:30 வாசிக்கிறோம். நானும் பிதாவும் ஒன்றாய் இருக்கிறோம். நானும் பிதாவும் ஒன்றாய் இருக்கிறோம். அவருடைய அன்பு எப்படி இருக்குதா? அவங்க ஒன்றா இருக்கிறாங்க. You need to know I'm talking about the Trinity. நல்லா புரிஞ்சுக்கணும். I'm not talking about the Jesus, பிதா, இயேசு கிறிஸ்து and பரிசுத்தாவி. I'm only talking about that. Then if we come we can able to understand. இப்ப நான் பேச வந்திருக்கிறது பிதா, இயேசு and பரிசுத்தாவி என்பவர். இவர்கள் எப்படி இருக்காங்களா? ஒன்றா இருக்கிறாங்க. The topic is fellowship with God. What do you mean by fellowship? What do you mean by fellowship? Yeah, together. If you see the dictionary, the normal dictionary, there is working towards the same purpose. Or a person or the university or the group of people or any company working towards the same goal, working towards the same காரியங்களை குறித்து பேசுறாங்க. அப்ப fellowship means அப்போ ரெண்டு பேரும் மூணு பேரும் எப்படியா working towards the same goal, working towards the same goal. அப்ப ஒன்றா இருக்கிறாங்க. The fellowship means நீங்கள் அவரோடு கலக்க வேண்டும் இல்லையா? You need to கலக்க வேண்டும். ஆமென். கலக்க வேண்டும்னா என்ன? இப்ப தண்ணில உப்பு போட்டா என்ன ஆயிடுது? உப்பு தண்ணியா மாறிடுது. சூப்பர். அதை நம்ம பார்க்க முடியுமா? அது கலந்து விடுகிறது இல்லையா? அப்போ நம்ம இப்ப நிச்சயதார்த்தம் பண்ணா கை நனைச்சிட்டு போறோம்னா என்ன அது இல்ல. அப்போ அப்பா பிதாவே என்று கூப்பிட புத்திர சுகத்தை நம்ம கொடுத்திருக்கிறார். யாரெல்லாம் விசுவாசிக்கிறார்களோ அவர் தன் பிள்ளைகள் ஆகும்படி அவருக்கு அதிகாரம் கொடுக்கிறார். ஆனால் நாம் அவரை எப்படிப்பட்டவராய் நம்ம உறவு கொள்கிறோமோ அவர் அப்படிப்பட்டவராக தான் இருக்கிறார். ஆமென். நான் இயேசு கிறிஸ்துவோட பிள்ளை நம்ம சொல்லிக்கலாம். ஆனா அவரில் நம் உறவு அவரில் நாம் கலக்கவில்லை என்றால் நாம் அதை பெற்றுக்கொள்ள முடியாது. நான் அப்படியே தான் இருக்கணும். ஆமென். இப்போ எங்க அப்பா நல்லவர் தான். அப்போ நானே எங்க அப்பாவோட நான் புள்ளதான். ஆனால் எங்க அப்பாவுக்கு நான் கலக்கவில்லை என்றால், எங்க அப்பா கூட நான் மிங்கிள் ஆகவில்லை என்றால் நான் உறவு அப்படியே தான் இருக்கும். ஆனால் அந்த உறவு நாம் கலக்கவில்லை. இப்போ நம்ம அநேக கிறிஸ்துவர்கள் நாம் சொல்லுகிறோம், இவர் இயேசு கிறிஸ்து, இவர் நான் இவருடைய பிள்ளை என்று சொல்லுகிறோம். ஆனால் அவரை கூட நாம் கலக்கவில்லை. எப்படி பிதா பரிசுத்தாவியானவர் அப்போ இயேசு கிறிஸ்து ஒன்றாய் கலந்து இருக்கிறார்களோ நாமும் அவருக்குள்ளாய் ஒன்றாய் என்ன பண்ணணுமா? Because they are ஒருமனப்பட்டா இருக்கிறாங்க, they are கலந்து இருக்கிறாங்க. புரிஞ்சு நான் சொல்றது? This is what. அப்போ பிதாவும் என்ன சொல்றாங்க? நானும் பிதாவும் ஒன்றா இருக்கிறோம். அது இன்னொரு அழகான வசனம் இன்னொன்னு இருக்கு பாருங்க. 1 யோவான் 5:7 வேகமாய் 1 யோவான் 5:7 பரலோகத்திலே சாட்சி இருக்கிறவர்கள் மூவர், பிதா, வார்த்தை, பரிசுத்த ஆவி என்பவர்களே, இம்மூவரும் ஒன்றாய் இருக்கிறார்கள். ஆமென். பிதா, வார்த்தை, பரிசுத்த ஆவி என்பவர்கள் இம்மூவரும் ஒன்றாய் இருக்கிறார்கள். They cannot separate with each other. ஆமென். அவர் பரலோகத்திலே சாட்சி இருக்கிறாய். இவர் மூன்றும் ஒன்றாய். என்ன அழகா வசனம் சொல்லுது. பிதா,
ஆண்டவர், பரிசுத்த ஆவியானவர். மூன்றும் அநேக வசனங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அவர் மூன்றும், நான் போகிறேன், என்னுடைய பிதா தேற்றவனை அனுப்புவார் என்று மூன்று ஒரே போட்டு சொல்லுகிறது. அப்போ அவர்கள் மூன்று பேரும் ஒன்றா இருக்கிறார்கள். அதோ யோவான் 1:1 சொல்லுது, ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது, அது தேவனிடத்தில் இருந்தது. It's all is mingled, all is mingled. அப்போ பிதா, பரிசுத்த ஆவியானவர், அப்போ இயேசு கிறிஸ்து, it's all mingled. எல்லாரும் ஒருமனப்பட்டா இருக்கிறாங்க. சோ இன்னைக்கு நம்ம அந்த டாபிக்கை நம்ம குறிச்சு நம்ம பேசுறதுக்கு முன்னாடி we need to know how the Trinity works. We need to know how the God works with each other. So அதை நம்ம ரிசம்பிள் பண்ணும்போது that's what the same thing we need to adapt in ourselves. இல்லை என்றால் நான் உறவு கொண்டு வைத்திருக்கிறேன் என்று நாம் அர்த்தம் புரியாது. அப்போ நம்ம ஒருத்தர் உறவு வைக்க வேண்டும் என்றால் அவரை பத்தி புரியாம, அவரை பத்தி தெரியாம பிளைண்டா நம்ம என்ன பண்ண முடியாது, உறவு வைக்க முடியாது. அப்போ பிதாவும், அப்ப நானும் பிதாவும் பரிசுத்தம் ஒன்றா இருக்கிறோம் என்று ஒரு வார்த்தை நம்ம பார்க்கிறோம். அப்ப இரண்டாவது நம்ம பார்க்கலாம் யோவான் 10:17. யோவான் 10:17, நான் என் ஜீவனை மறுபடியும் அடைந்து கொள்ளும்படிக்கு அதை கொடுக்கிறபடினால் பிதா என்னில் அன்பாயிருக்கிறார். பிதா என்னில் அன்பாயிருக்கிறார். என்னில் அன்பா, யாரில் அன்பா இருக்கிறாரு? கிறிஸ்துவில் அன்பா இருக்கிறார். அப்போ மூணு பேர் எப்படி இருந்தாங்க? ஃபர்ஸ்ட் ஒண்ணா இருந்தாங்களா? ரெண்டாவது எப்படி இருக்காங்களா? அன்பா இருக்கிறாங்க. ஒண்ணா நடந்தா மட்டும் போதாது, ஒண்ணா நான் கூட இருக்கிறேன்னு சொல்லிட்டு நம்ம கட்டி பிடிச்சா மட்டும் போதாது, அந்த அன்பை அவர்கள் வெளிப்படுத்துகிறார்கள். ஆமென். The Trinity is belong to the love. The love. இது fellowship. நான் டாபிக் பார்த்த உடனே நான் இப்படி ஒரு தலைப்பு கொடுக்கலாம்னு நான் யோசித்தேன். The love with God. The fellowship with God, given the topic, I feel even we can, என்னோட காரியத்தை தலைப்பு கொடுக்க விரும்பினா the love with God. The love with God. It's all about the love. It's love with the God. ஆமென். அப்போ நான் என்ன சொல்லுவேன்? அப்போ பிதா என்னில் அன்பா இருக்கிறார், பிதா என்னில் அன்பா இருக்கிறார், நான் பிதாவில் அன்பா இருக்கிறேன், பரிசுத்த ஆவியானவர் எங்களில் அன்பா இருக்கிறார். அப்போ ட்ரினிட்டிக்கு என்னவா ஆண்டவர் என்ன சொல்றாரு? பிதா என்னில் அன்பா இருக்கிறார். அதுதான் அந்த வசனம் சொல்லுது. பிலிப்பர் 2:8-9 வாசிக்கலாம். பிலிப்பர் 2:8-9. அவர் மனுஷரூபமாய் காணப்பட்டு மரண பரியந்தம், அதாவது சிலுவையின் மரண பரியந்தமும் கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாமே தாழ்த்தினார். ஆதலால் தேவன் எல்லாவற்றிற்கும் மேலாக அவரை உயர்த்தி. ஆமென். தம்மை தாமே தாழ்த்தினார். இங்க இந்த அன்பு அந்த கீழ்ப்படுதல் வெளிப்படுது. ஆமென். தன்னை தானே தாழ்த்தினார். பிதா இவரை அனுப்பும் பொழுது அவர் கீழ்ப்படிந்தவராய் தன் அன்பின் நிமித்தமாய் தன் உலகத்தில் வந்தார். அதுதான் சொல்றது, இந்த அன்பு தான் அவருக்குள்ள என்ன பண்றது? இந்த கீழ்ப்படுதலும் அன்பும் வேணும், கீழ்ப்படுதலும் அன்பும் வேணும். ஏனென்றால் அவர் அடிமையின் ரூபம் எடுத்து தன்னைத்தான் தாழ்த்தி இந்த உலகத்துக்கு வந்ததுக்கு எதற்காக? நம்மளை ரட்சிப்பதற்காக. இந்த எந்த அன்பில் அவர் வந்தாரு? தன்னுடைய பிதா வைத்திருக்கிற அன்பில் அவரு வந்தார். ஏனென்றால் என் பிதாவுடன் அன்பா இருக்கிறேன், எனக்கு ஒரு காரியம் சொல்றாரு, அதை நான் போய் நிறைவேற்ற வந்திருக்கிறேன். இந்த அன்பில அவர் கீழ்ப்படிந்து வந்திருக்கிறார். ஆமென். அந்த அன்பு எவ்வளவு அன்பு, தன்னுடைய ஜீவனை கொடுக்கிற அன்பு இல்லையா? அந்த அன்பு அப்ப எவ்வளவு அன்பு வைத்திருந்தால் தன்னுடைய காரியத்துக்காய், அவருடைய காரியத்துக்காய் ஆண்டவர் வந்திருப்பார். அப்போ இவருக்குள்ள எப்படி இருக்குதான்? அன்பு இருக்குதான், அன்பும் கீழ்ப்படிதலும் இருக்குதான். அப்போ இவர்களை திருந்திட்டு நம்ம புரிஞ்சுக்கணும். ஃபர்ஸ்ட் என்னவா? ஒன்றா இருக்கிறாங்க. ரெண்டாவது என்ன பண்றாங்களா? அன்பும் கீழ்ப்படிதலும் உள்ளவரா இருக்கிறாங்க. அப்போ நம்ம மூணாவது பார்க்கும் பொழுது யோவான் 10:14 வாசிக்கலாம். நானே நல்ல மேய்ப்பன், பிதா என்னை அறிந்திருக்கிறது போலவும் நான் பிதாவை அறிந்திருக்கிறது போலவும். பிதா என்னை அறிந்திருக்கிறது போலவும் நான் பிதாவை அறிந்திருக்கிறது போலவும். மூணாவது அவங்க எப்படியா? மூணு பேரும் அறிந்திருக்கிறாங்க. உங்களுக்கு என்ன பிடிக்கும், உங்களுக்கு என்ன வேணும், நான் எப்படி வந்தா நல்லா இருக்கும், நான் இப்படி பண்ணா நல்லா இருக்குமா, உங்களுக்கு காரை குறித்து சொல்லுங்க. ஆமென். அறிந்து வைத்துக் கொண்டிருக்கிறார்கள் மூவரும். அவர்கள் அறிந்து வைத்திருக்கிறார். பரிசுத்தாவியானவர் சும்மா பேசுவதில்லை, ரெண்டு பேருக்குள்ள திங்கிங் எல்லாம் அறிந்து வைத்திருக்கிறார், வார்த்தையை அறிந்து வைத்திருக்கிறார். அப்போ பிதாவானவர் அப்போ இயேசு கிட்ட என்ன பண்றாங்க? ரெண்டு பேருமே மூணு பேருமே அவர்களை ஒருத்தர் அறிந்து வைத்திருக்கிறார்கள். நான் என்ன பண்ணணும், இன்னைக்கு இது ஓகேவா, இன்னைக்கு வேண்டாவா, நான் அங்க போகணுமா, இங்க போகணுமா, இதெல்லாம் பண்ணணுமா, எல்லாம் ஒன்றொன்றாய் அறிந்து. இது ரொம்ப டீப்பா போனோமா நிறைய காரியம் இருக்கும். ஆனா நான் ஒருவனு மாத்திரம் கோட் பண்ணி போக கர்த்தர் நல்லவர். அப்போ மூவரும் ஒருவர் என்ன பண்றாங்களாம்? அறிந்து வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆமென். அப்போ பிதா என்னை அறிந்திருக்கிறது போலவும் நான் பிதாவை அறிந்திருக்கிறது போலவும். அது கண்டினியூ பண்ணலாமா வசனம்? நான் என்னுடையவர்களை அறிந்திருந்தும்
என்னுடையவர்களால் அறியப்பட்டும் இருக்கிறேன். ஆமென். ஆடுகளுக்காக என் ஜீவனை கொடுக்கிறேன். ஆமென். அவரே நல்ல மேய்ப்பன். ஆமென். அப்ப மூவரும் ஒருவருக்கு ஒருவர் அறிந்திருக்கிறார்கள். இதை நீங்க நல்லா நோட் பண்ணணும். ஒருவருக்கு ஒரு அறிந்திருக்கிறார்கள். ஒன்று ஃபர்ஸ்ட் சொன்னேன், அவருக்கு ஒன்றா இருக்கிறார்கள். ரெண்டாவது சொன்னேன், அன்பு கீழ்ப்படுதலுமா இருக்கிறாங்க. மூணாவது நான் என்ன சொன்னேன், ஒருவரைக்கொருவர் அறிந்திருக்கிறார்கள். நம்ம வியாக்கணம் வேற வியாக்கணம் அல்ல, இது வேதத்தின் படிதான் நம்ம போறோம். You see the sentence இல்லையா? அப்போ நான் அறிந்திருக்கிற போலவும் பிதா என்னை அவர் அறிந்திருக்கிறார். அப்போ நாலாவது பார்க்கலாம், யோவான் 10:36 வேகமாய் வாசிக்கலாம், நான் முடிக்க விரும்புகிறேன். யோவான் 10:36 பிதாவினால் பரிசுத்தமாக்கப்பட்டும் உலகத்தில் அனுப்பப்பட்டும் இருக்கிற நான் என்னை தேவனுடைய குமாரன் என்று சொன்னதினாலே தேவதூஷணம் சொன்னாய் என்று நீங்கள் சொல்லலாமா? ஆமென். பிதாவினால் பரிசுத்தமாக்கப்பட்டும். பரிசுத்த. அப்போ பிதா ஆண்டவர் எப்படி பண்றதா? பரிசுத்தமாக்கி தன் உலகத்துல அனுப்புகிறார். ஆமென். அப்ப அவருக்கும் ஒரு பரிசுத்தம் வேணும் இல்லையா? See the divinity. See the divinity. It's not about simple talking about the divinity. அப்போ பிதாவானவர் தன் குமாரனை பரிசுத்தம் பண்ணி உலகத்துல அனுப்புகிறார். உலகத்தில் அநேக காரியங்கள் பிதாவுக்கும் இயேசு கிறிஸ்து தெரியும். ஆனாலும் உலகத்தால் கரைப்படாதபடி அவர் பரிசுத்தமாக்கி என் ஆண்டவரை உலகத்துல அனுப்புகிறார். அப்போ பிதா என்ன பண்றாராம்? பரிசுத்தமாக்குகிறார். யாரை பரிசுத்தமாக்குகிறார்? குமாரனை பரிசுத்தமாக்குகிறார். ஆமென். அப்போ இங்க பரிசுத்தமாக்கப்பட வேண்டும். ஆமென். You need to know the divinity. அந்த திருத்துவத்தை நாம் இந்த அன்புக்குள்ளாய் புரிந்து கொள்ளும் பொழுது, நாம் எப்படிப்பட்ட உறவை ஆண்டவருக்குள்ளாய் வைக்கும் பொழுது, எப்படிப்பட்ட ஒரு உறவு நாம் ஆண்டவருக்குள்ள சேர்ந்து பயணிக்க வேண்டும் என்று இது காட்டி கொடுத்து விடும். ஆமென். அப்போ என்னமோ அவர் பரிசுத்தமாக்குகிற தேவனா இருக்கிறார். அப்போ என் இயேசுவை அவர் பரிசுத்தமாக்கி கொண்டு உலகத்துல என்ன பண்றாங்களா? அனுப்புகிறார். ஆமென். அடுத்து நம்ம வாசிப்போம் யோவான் 12:49-50 வாசிக்கலாம் வேகமா. யோவான் 12:49-50. நான் சுயமாய் பேசவில்லை, நான் பேச வேண்டியது இன்னதென்றும் உபதேசிக்க வேண்டியது இன்னதென்றும் என்னை அனுப்பின பிதாவே எனக்கு கட்டளையிட்டார். அவருடைய கட்டளை நித்திய ஜீவனாய் இருக்கிறதென்று அறிவேன். ஆகையால் நான் பேசுகிறவைகளை பிதா எனக்கு சொன்னபடியே பேசுகிறேன் என்றார். ஆமென். 49வது வசனம் இப்படியா சொல்லுது, நான் சுயமாய் பேசுவதில்லை. The divinity talks. ஒருத்தர் சுயமாய் பேசுவதில்லை. ரெண்டாவது 50வது வசனம் சொல்லுது, பிதா எனக்கு சொன்னபடியே பேசுகிறேன். அவர் என்ன சொல்றாரோ அதன்படியே நான் பேசுகிறேன். பரிசுத்தவான் சொல்றாரு, நான் என் சுயமாய் பேசுவதில்லை, அவருக்குள் இருந்து நான் அதை வெளிப்படுத்துகிறேன். அதை நினைவூட்டுகிறவராய் பரிசுத்தவான் இருக்கிறார். அப்போ இந்த டிவைன் நம்ம புரிஞ்சுக்கணும், அவர் தன் சுயமாய் பேசுவதில்லை. தன் சுயமாய் பேசுவதில்லை. மூணு பேரும் தன் சுயமாய் முடிவுகளை எடுப்பதில்லை. சுயமாய் எடுத்து சுயமாய் பேசுவதில்லை. அவள் சுயமாய் பேசுவதில்லை. என் பிதாவை கிட்ட பேசிட்டு அப்புறம் தான் பேசுறாங்க. ஆமென். நீ சொன்னபடியே நான் பேசுகிறேன். நான் சுயமாய் பேசவில்லை, நான் பேச வேண்டியது இன்னதென்று உபதேசிக்க வேண்டியது இன்னதென்று என்னை அனுப்பின பிதாவே எனக்கு கட்டளையிட்டார். என்ன பேசணும், என்ன உபதேசிக்கணும், என்ன வார்த்தை நான் சொல்லணும், எப்படி உங்ககிட்ட இது பண்ணணும்னு யாரத்துல கட்டளை பெற்றுக் கொண்டிருக்கணும்? அந்த கட்டளை பெற்றுக்கொண்டு தான் நான் என்ன பண்ணணும்? பேசுகிறேன். 50வது வசனம் வாசனம், அவருடைய கட்டளை நித்திய ஜீவனுக்கு என்று நித்திய ஜீவன் நான் இருக்கிறது என்று அறிவேன். ஆகையால் நான் பேசுகிறவர்களை பிதா எனக்கு சொன்னபடியே. So see the divinity, the work with together, the work with one another, the fellowship. You want to talk about the fellowship, you need to know the divinity or the திருத்துவத்தை குறித்து எப்படி அவர்கள் மூவ் பண்றாங்க என்று. அப்போ அநேக காரியங்கள் வியாக்கியானங்கள் அநேகம் இருக்கிறது. ஆனா இந்த தலைப்புக்குள்ள என் ஆண்டவர் இப்படி பார்க்கும் பொழுது, ஆண்டவர் நான் என்ன வசனத்தை எடுக்க வேண்டும் என்று நான் சொல்லும்போது ஒரு விஷயம் கூட அந்த போஸ்டர்ல பார்க்கும் பொழுது அந்த போஸ்டுக்குள்ளாவே எனக்கு அநேக வசனங்கள் எனக்கு கிடைக்க ஆரம்பித்தது. அதனால்தான் இந்த திருத்துவத்தை குறித்து நான் பேச வேண்டும் என்று நான் ஆவலோடு இருந்தேன். அப்போ சுயமாய் அவங்க என்ன பண்ண மாட்டாங்க, பேச மாட்டாங்க, சொல்ல மாட்டாங்க, ஏதாவது சும்மா உளர மாட்டாங்க. ஆமென். அடுத்தது யோவான் 10:18 வாசிக்கலாம். ஒருவனும் அதை என்னிடத்திலிருந்து எடுத்துக்கொள்ள மாட்டான், நானே அதை கொடுக்கிறேன். அதை கொடுக்கவும் எனக்கு அதிகாரம் உண்டு, அதை மறுபடியும் எடுத்துக்கொள்ளவும் எனக்கு அதிகாரம் உண்டு. இந்த கட்டளையை பிதாவிடத்திலிருந்து பெற்றுக்கொண்டேன் என்றார்.
ஆமென். அதிகாரம் உள்ளவராய் பேசுகிறார். ஆமென். எனக்கு அதிகாரம் உண்டு, ஏனென்றால் என் பிதாவிடத்தில் நான் கட்டளை பெற்றுக்கொண்டேன். எனக்கு அதிகாரம் உண்டு. என்னுடைய ஜீவனை யாரும் எடுக்க முடியாது, நான் யாருக்கும் கொடுக்க முடியாது. நான் மாத்திரம் தான் டிசைட் பண்ணணும். பிகாஸ் என் பிதா எனக்கு கட்டளை கொடுத்திருக்கார். ஒருவனும் என் ஜீவனை எடுக்க ஒருவருக்கும் அதிகாரம் இல்லை. This is comes from the Father God, that நான் யாருக்கு உயிரை கொடுக்கணும், யாருக்கு கொடுக்க கூடாது எனக்கு தெரியும். This is அதிகாரம் உள்ளவராய் பிதா இயேசுவுக்கு அதிகாரம் கொடுக்கவர். அந்த கட்டளை அவர் பெற்றுக்கொண்டார். அதிகாரம் உள்ளவராய் இயேசு இருக்கிறார். அப்போ இயேசுக்கு என்ன இருக்குதா? அதிகாரம் இருக்குது. எங்க இந்த கட்டளை பெறுகிறதா? பிதாவின் இடத்தில். அப்போ நம்ம கட்டளை பெற்றுக்கொள்ளலாம் இருக்க வேண்டும். ஆமென். அவர் கட்டளை பெற்றுக்கொள்ளவங்களா இருந்தாங்க. இப்ப அடுத்து பார்க்கலாம். யோவான் 10:37-38 வாசிக்கலாம். என் பிதாவின் கிரியைகளை நான் செய்யாதிருந்தால் நீங்கள் என்னை விசுவாசிக்க வேண்டியதில்லை. செய்தேனே ஆனால் நீங்கள் என்னை விசுவாசியாத இருந்தாலும் பிதா என்னிலும் நான் அவரிலும் இருக்கிறதை நீங்கள் அறிந்து விசுவாசிக்கும்படி அந்த கிரியைகளை விசுவாசியுங்கள். என்ன சொல்றாரு? கோட் பண்ணி சொல்றாரு, நான் பேசுகிறது மாத்திரமல்ல, என் பிதா எனக்கு சொன்னவைகளை நான் செய்கிறேன், கிரியைகளை நான் வெளிப்படுத்துகிறேன். ஆமென். நீங்க நான் அப்ப இந்த கிரியை நான் வெளிப்படுத்தலனா நீங்க ஏற்றுக்கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. என் பிதாவிடத்தில் நான் கட்டளை பெற்றது மாத்திரமல்ல, அதை நான் கிரியைகளை நான் வெளிப்படுத்துவராய் இருக்கிறேன். அப்ப அந்த கிரியைகளை நான் வெளிப்படுத்துவராய் இருக்கிறேன். நான் வெறும் பேசுகிறது மாத்திரமல்ல, என் பிதா சொன்னதை ஒவ்வொன்றும் நான் கிரியைகளை நான் வெளிப்படுத்துகிறேன். கிரியைகளை நான் வெளிப்படுத்த என்ன? அதன்படி நடக்கணும், அதன்படி செய்யணும், அதன்படி எல்லா காரியங்களும் கிரியையினால் நம்மளை காண்பிக்க வேண்டும். அவர் தன் கிரியையினால் தன்னை காண்பித்தவராய் இருந்தார். ஆமென். அப்போ பிதாவானவருடைய கிரியைகளை இவர் என்ன பண்ணாரு? அவர் அன்பு கூர்ந்தார். கிரியையினால் அவரை வெளிப்படுத்தினார். என் பிதாவின் கிரியைகளை நான் செய்யாதிருந்தார். அப்ப அது கோட் பண்றாரு, நல்லா செய்து வந்தனே, நீங்க இன்னும் பிலீவ் பண்ணலையான்றார். அப்போ என்ன புரியுது? இவர் பிதாவின் கிரியைகளை என்ன பண்றாரு? வெளிப்படுத்துகிறாய் இருக்கிறார். ஆமென். அடுத்து நாம் போலாம். யோவான் 12:27. இப்பொழுது என் ஆத்துமா கலங்குகிறது, நான் என்ன சொல்லுவேன்? பிதாவே, இந்த வேளையின்று என்னை ரட்சியும் என்று சொல்லுவேனோ? ஆகிலும் இதற்காகவே இந்த வேளைக்குள் வந்தேன். ஆமென். இதற்காகவே இந்த வேலைக்குள் வந்தேன். இதற்காகவே இந்த வேலைக்குள் வந்தேன். எல்லாம் அறிந்திருக்க ஒன்றுதான். நீங்கள் போய் பாடுபட வேண்டும், இப்படி நடக்க வேண்டும், எல்லாம் அறிந்திருக்க வேண்டாம். என் பிதா சொன்னதை இதற்காகவே நான் வந்தேன், இந்த வேலைக்காகவே நான் வந்தேன். என்னுடைய டெஸ்டினேஷன் வாட் பிதா எனக்கு சொன்னாரோ அந்த வேலைக்கு மட்டும் தான் நான் வந்தேன். வேற எந்த வேலைக்காக வரல. என் ஆத்துமா கலங்குகிறது. நான் கிரியைகள் நான் என்னை வெளிப்படுத்தும் போது என் ஆத்துமா கலங்குகிறது. என்னை அநேகர் தூஷிக்கிறார்கள், என்னை கல்லெறிகிறார்கள், முள்முடி சூட்டப்பட்டவராய் இருக்கிறேன். என் ஆத்துமா வியாகுலப்படுகிறது. நான் சிலுவையிலே அறையப்படுவராய் தோன்றும் பொழுது வியாகுலப்படுகிறது. அந்த காட்சிகளை அவருக்கு காணும்போது என்ன பண்றாங்க? அவருக்கு வியாகுலப்படும் பொழுது, ஆனாலும் அவர் சொல்லுகிறார், இந்த வேலைக்காகவே நான் வந்தேன். என்ன அருமையா அந்த சென்டென்ஸ் சொல்லுது. இப்பொழுது என் ஆத்துமா கலங்குகிறது, நான் என்ன சொல்வேன்? பிதாவே, இந்த வேலையின்றி என்னை ரட்சியும் என்று சொல்லுவேன். ஆண்டவரே, இதுல இருந்து என்னை விடுதலை ஆக்கணும்னு சொல்லுவேனா? இல்ல ஆண்டவரே, என்னை மாற்றி விடுங்கப்பான்னு சொல்லுவேனா? அதான் ஒரு கெட்செமனே தோட்டத்துல ஜெபிக்கிற ஆண்டவரே, ஆகிலும் என் சித்தம் அல்ல சித்தம். ஆமென். அப்போ அவருக்கு வேலைக்காகவே நான் வந்திருக்கிறேன். See the divinity, how they work. அவரு வேலைக்காகவே அவர் அனுப்பப்பட்டிருக்கிறார். அப்போ நல்லா அவருக்கு புரியுது, பிதா சொன்ன வேலைக்காக என்ன பண்ணிருக்கேன்? நான் வந்திருக்கிறேன். I cannot change. ஆண்டவரே, நீங்க எடுத்துங்க நான் சொல்றதுக்கு வேண்டாம் ஆண்டவரே, எனக்கு தெரியும் இந்த வேலைக்கு தான் நான் வந்திருக்கிறேன். ஆமென். அப்போ இயேசுவானவர் பிதாவை இந்த வேலைக்காகவே ரொம்ப அழகாவும் ஸ்ட்ராங்காவும் என்ன பண்றாங்க? அவரு சொல்றாரு. நம்ம அடுத்து பார்க்கலாம். யோவான் 11:41. வேகமா யோவான் 11:41. அப்பொழுது மரித்தவன் வைக்கப்பட்ட இடத்திலிருந்து கல்லை எடுத்து போட்டார்கள். இயேசு தம்முடைய கண்களை ஏறெடுத்து, பிதாவே, நீர் எனக்கு செவி கொடுத்தபடியினால் உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். ஆமென். பிதாவே, நீர் எனக்கு செவி கொடுத்தபடியினால் உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். இந்த லாஸ்டுடைய இதுல நடக்குது, இது கல்லறை இதுக்கு முன்னாடி நடக்குது. அப்போ கர்த்தர் அவரை ஸ்தோத்தரிக்கிறார். அப்போ ஆண்டவர் என்ன பண்றாரு? அவரை ஸ்தோத்தரிக்கிறாரு, நன்றி சொல்றாரு. See how the divinity
He's thanking God that ஆண்டவரே நான் சொல்றதெல்லாம் நீங்க செய்றீங்களே, உங்களுக்கு கோடி நன்றி ஆண்டவரே. அது கீழ வாஸ்தவ நம்ம அழகா சொல்றாங்க, இந்த ஜனங்கள் நீங்க எனக்கு தெரியும் நீங்க நான் சொன்னா நீங்க செய்வீங்கன்னு, ஆனா இந்த ஜனங்கள் என்ன பண்ண மாட்டாங்க, நம்ப மாட்டாங்க. அதனால தான் அவர்களுக்கு முன்பாய் நான் இப்படி உம்மை அறிக்கையிட்டேன். ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்ப என்னுடைய ஆண்டவர் பிதாவை ஸ்தோத்திரிக்கிறவராய் இருந்திருக்கிறார். ஆமென். அப்போ அவர் என்ன பண்றாங்க, அந்த 3 பேர் என்ன பண்றாங்க, ஒருவருக்கொருவர் ஸ்தோத்திரிக்கிறார்கள், புகழுகிறார்கள். they cannot அவர்களை ஒருவருக்கொருவர் அவர் என்ன பண்ண முடியாது, பிரிக்க முடியாது. இதுதான் டிவைனிட்டி. அப்போ என் ஆண்டவரே என்ன பண்றாராம், பிதாவை ஸ்தோத்திரிக்கிறார். ஏனென்றால் நான் சொன்னதெல்லாம் நீங்க செய்றீங்களா ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம். ஆமென். லாஸ்டா நம்ம வாசிக்கலாம். அப்போ யோவான் 16:14-15 வாசிக்கலாம். அவர் என்னுடையதை எடுத்து உங்களுக்கு அறிவிப்பதினால் என்னை மகிமைப்படுத்துவார். பிதாவினுடையவைகள் யாவும் என்னுடையவைகள், அதனாலே அவர் என்னுடையதில் எடுத்து உங்களுக்கு அறிவிப்பார் என்றேன். நான் பிதாவினிடத்திற்கு போகிறபடினால் கொஞ்ச காலத்திலே என்னை காணாதிருப்பீர்கள், மறுபடியும் கொஞ்ச காலத்திலே என்னை காண்பீர்கள் என்றார். ஆமென். அப்ப இங்க பரிசுத்தாவினை குறித்து நம்ம சொல்லப்படுது. இதுல என்ன சொல்றாங்க, அப்போ கொஞ்ச காலத்தில் நான் போவேன், நான் வேறு ஒரு தேற்றவாளர் என்ன பண்ணுவேன், அனுப்புவேன், அவர் உங்களுக்கு வந்து வாசமா இருக்கிறார். அத கீழ வசனம் எல்லாம் அநேக வசனங்கள் கொடுக்கப்பட்டிருக்குது. அப்போ அவர் யோவான் 16:26 சொல்லுது, அவர் என்னை குறித்து சாட்சி கொடுப்பார். யாரை குறித்து சாட்சி கொடுப்பார், பரிசுத்த ஆவியானவர். பிதாவும் பரிசுத்த இயேசு கிறிஸ்து குறித்து என்ன பண்ணுவாரு, சாட்சி. அழகா சொல்லுது, அவர் பரிசுத்த ஆவியானவர் தன் சுயமாய் ஒன்றும் பேசுகிறது இல்ல, அவர்கள் நினைப்பூட்டுகிறவராய் இருக்கிறார். அதாவது ஆண்டவர் சொன்ன வார்த்தைகளும் பிதா தன்னை கட்டளையிட்ட குமாரனுக்கு சொன்ன எல்லா காரியங்களும் என் பரிசுத்த ஆவியானவர் நினைப்பூட்டுகிறாகவும் அதை செயல்படுத்துகிறாகவும் இருக்கிறார். ஆமென். அதான் சொல்றாரு, என் பிதாவிடத்திலிருந்து தேற்றவாளன் வருவார். அப்போ இந்த 3 பேரும் ஒண்ணா இல்ல, how they works with 3 with the love and everything. நான் ஃபர்ஸ்ட் என்ன சொன்னேன், டிவைனிட்டில என்ன சொன்னேன், ஃபர்ஸ்ட் எப்படி இருந்தாங்க, ஒன்றா இருந்தாங்க. இரண்டாவது நம்ம என்ன சொன்னோம், they have love and obedience. மூணாவது என்ன சொன்னேன், அவர்கள் ஒருவரை ஒருவர் அறிந்து வைத்திருக்கிறார்கள். நாலாவது என்ன சொன்னேன், பரிசுத்தமாக்கப்பட்டிருக்குமா, என்ன பண்ணோம், பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கிறார். அஞ்சாவது என்ன சொன்னானு, சுயமாய் அவங்க பேசுறது இல்ல, அவர் சொன்னபடியே அவர் பேசுகிறார். அப்போ அடுத்து என்ன சொன்னானு, அதிகாரம் உள்ளவராய் கட்டளை பெற்றவராய் தன்னை வெளிப்படுத்துகிறார். ஆமென். அடுத்து என்ன சொன்னானு, தன்னுடைய கிரியைகளினால், பிதாவை கொடுத்த கிரியைகளினால் அவர் என்ன பண்றாங்க, இவரு அதை வெளிப்படுத்துகிறவராய் கிரியையினால் அவரை காண்பிக்கிறார். அடுத்து என்ன சொன்னானு, இந்த வேலைக்காகவே நான் வந்து is so focused what the Father God has told him. Amen. So focused. Amen. இந்த வேலைக்காகவே நான் வந்திருக்கிறேன். அப்புறமா நான் என்ன சொன்னேன், ஸ்தோத்திரிக்கிறேன். பரிசுத்தம் குறித்து சொல்லும்போது பரிசுத்தம் 2 பேரை சொல்றது, பரிசுத்தம் எப்பவுமே ரிமைண்ட் பண்ணிட்டே இருப்பாரு. இவங்க என்ன சொல்றது அதுதான் பரிசுத்தவர் நம்மளுக்கு ரிமைண்ட் பண்ணிட்டே இருப்பாரு. அப்போ இந்த திருத்துவத்தை நீங்கள் புரிந்து கொள்ளும்போது இப்பொழுது நம்ம வருவோம், நம்ம கதைக்கு வருவோம். என்ன கதை, how we fellowship with the God. Do we have oneness with the God? நான் கிறிஸ்தவன் சொல்லிட்டு நான் ஆராதனைக்கு போகிறேன், நான் வருகிறேன் என்று சொல்லிவிட்டு இருந்தா நான் நடக்குமா? நம் ஆண்டுக்குள்ள கலக்க வேண்டும், இந்த திருத்துவத்துக்குள்ள நாம் கலக்க வேண்டும். we need to have oneness. ஆமென். நம்ம அவருக்குள்ள இந்த oneness-க்கு கலக்க வேண்டும். ஆண்டவரே சொல்லுங்க ஆண்டவரே, இந்த oneness எப்படி பிதாவும் அவரும் சாட்சிகளாய் 3 பேரும் ஒன்றா இருக்கிறார்கள், எப்படி அவருக்கு ஒருவர் பிரிக்க முடியாது. அப்ப நம்ம என்ன பண்ணணுமா, அவருக்குள் கலக்கிறவரா இருக்க வேண்டும், நாம் அவருக்குள்ள மிங்கல் ஆகணும். ஆண்டவரே நானு இல்ல, அப்படி இல்ல, அப்பா பிதாவே இந்த புத்திர சுவாசம் கொடுத்திருக்கிறேன்னா நாம் அவருக்குள்ளாய் கலக்கிறவர்களாய் ஒருமனப்பட்டவர்களாய், எப்படி இந்த உப்பு அந்த தண்ணியும் சில காரியங்களை கலந்தா தெரியுதோ அந்த மாதிரி we need to mingle with the God. We need to mingle. ஆமென். அதான் சொல்றேன், இந்த திருத்துவத்தை நாம் வெளிப்படுத்தும் பொழுது நாம் எப்படி ஆண்டவர்ல அன்பு கூற வேண்டும். முதலாவது நாம் அன்பு கூற வேண்டும் என்னவென்றால் நாம் ஆண்டவரோடு கலந்து விட வேண்டும். ஆமென். அநேக வசனங்கள் இருக்குது, நம்ம சொன்னா முடியாது. அப்போ நம் ஆண்டவரோடு கலக்க வேண்டும். நான் அப்படியே சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன், நாம் ஆண்டவரோடு கலக்க விரும்ப வேண்டும். எப்படி, அதான் எக்ஸாம்பிள், ப்ளீஸ் கிளியர்லி அண்டர்ஸ்டாண்ட். அதான் திருத்துவத்தை குறித்து சொல்லிட்டு நான் இப்படி வரேன். அப்போ அவர் எப்படி கலந்தாரோ நம்மளும் அப்படியே அவரை என்ன பண்ணணுமா, கலக்க வேண்டும், அவருக்குள்ளாய் கலக்க வேண்டும். ஆமென். அவருக்குள்ளாய் கலக்க வேண்டும். அப்பொழுதுதான் என்னுடைய உறவு கரெக்டா இருக்கிறது நமக்கு தெரியும். நாம் அவருக்குள்ளாய் கலக்க வேண்டும். இரண்டாவது வாசிக்கலாம்,
இதுக்கு நான் வசனத்தை நான் சொல்ல விரும்புகிறேன். யோவான் 17, 20, 21, 22. அப்போ நான் இவர்களுக்காக வேண்டிக் கொள்ளுகிறதும் அல்லாமல் இவர்களுடைய வார்த்தையினால் என்னை விசுவாசிக்கிறவர்களுக்காகவும் வேண்டிக் கொள்ளுகிறேன். அவர்கள் எல்லாரும் ஒன்றாயிருக்கவும், பிதாவே, நீர் என்னை அனுப்பினதை உலகம் விசுவாசிக்கிறதற்காக நீர் என்னிலேயும் நான் உம்மிலேயும் இருக்கிறது போல அவர்கள் எல்லாரும் நம்மில் ஒன்றாயிருக்கவும் வேண்டிக் கொள்கிறேன். எப்படி இருக்கணுமா? அவர்கள் இருவரும் ஒன்றாயிருக்கிறது போல நம்மில் அவர் நம்ம அப்படியே அந்த வார்த்தை சொல்லும்போது இயேசு கிறிஸ்து நம்ம எல்லாம் ஒண்ணா இருக்கிறோமோ அதுக்கு நான் வேண்டிக் கொள்கிறேன். இவங்களும் நமக்குள்ள என்ன பண்ணணும்? ஒண்ணா இருக்கணும். அப்படின்னா என்ன அர்த்தம்? ஃபாதர் காட், குமாரன், ஹோலி ஸ்பிரிட். அடுத்து நம்ம அப்படிதான் அந்த வசனம் சொல்லுது. You see the clearly stating that நாம் எப்படி எல்லாம் ஒன்றா இருக்கிறோமோ அதே போல் நான் வேண்டிக் கொள்கிறேன் கர்த்தாவே, அவர்களும் நம்மில் நம்மில் யாரு? இந்த மூவரும். அடுத்து யாரு? நம்ம. அப்போ 4 பேரும் என்ன பண்ணணுமா? 4 பேர் ஒண்ணா. அப்போ ஆண்டவரே வேண்டுகிறார் இல்லையா? நம்மில். அப்போ எத்தனை பெரிய அன்புள்ள தேவன், எத்தனை மகிமைக்கும் பாத்திரத்திற்கும் கனத்திற்கும் ஆண்டவர் நம்மை அவரோடு கலக்க சொல்லுகிறார். அதற்காக வேண்டிக் கொள்ள பிரயாசப்படுகிறார். அப்போ எத்தனை அன்புள்ள தேவன். இந்த அன்பை நாம் எங்கனாலும் பெற்றுக்கொள்ள முடியுமா? எங்கு பெற்று? because you want with us near to me, is to me. amen. 4 பேர் ஒன்றாய் கலக்க வேண்டும். அவர் தெய்வம் என்றால் 3 பேரும் கலந்து ஓகேப்பா நீ next level. no, the God is telling you to mingle. amen. நம்மில். அப்ப நம்ம என்ன பண்ணணும்? அவருக்குள்ள mingle ஆகணும். need to mingle ourselves to this the divinity of the God. amen. அடுத்து நான் வாசித்து போக விரும்புகிறேன். அடுத்து நாம் அவருக்கு கீழ்ப்படிந்து அவருக்கு அன்பு செலுத்த வேண்டும். அப்ப நாமும் இயேசுவும் நாமும் இந்த மூவரும் அவருக்கு அன்பு செலுத்தி நமக்கு அவருக்கு என்ன பண்ணணுமா? கீழ்ப்படிய வேண்டும். ஏனென்றால் அவர் தன்னுடைய குமாரன் என்று செல்லப்பிள்ளை என்று எண்ணாமல் தன்னைத்தானே அடிமைக்கு வந்த பொழுது அப்போ என்ன பண்றாரு? அந்த அன்பின் நிமித்தம் நமக்கு வந்தார். அப்ப நம்ம அந்த அன்பு என்ன பண்ணணும்? அவருக்குள்ளாய் கலக்க வேண்டும். அப்ப அந்த கீழ்ப்படுதல் என்ற காரியத்தை நம்ம ஏற்றுக்கொண்டு அன்பின் நிமித்தம் என்ன பண்ணணும்? the same reflect to us. எப்படி நம்ம டிவைனிட்டினஸ் சொல்றோம் அதே போல வர அன்பும் கீழ்ப்படுதலும் நமக்கு வேண்டும். அநேக வசனங்களை கோட் பண்ணலாம். பட் யூ நீட் டு அண்டர்ஸ்டாண்ட். உங்களுக்கு எல்லாமே தெரியும் அந்த வசனம். பட் யூ நீட் டு அண்டர்ஸ்டாண்ட் இந்த அன்பும் இந்த கீழ்ப்படுதல் நமக்கு வேணும். அப்பதான் இந்த ஆண்டவரை நான் கலக்க முடியும். ஆண்டவருக்குள்ள இந்த குணாதிசயங்கள் எனக்குள் வரும். அப்ப அன்பும் கீழ்ப்படிய வேணும். எபேசியர் 2, 4, 5, 6, 7, 8 வாசிப்போம். ஏசாயா 53, 7 to 12 இருக்குது. யோவான் 3 to 16 இருக்குது. 1 கொரிந்தியர் 13, 1, 2 இதெல்லாம் அன்பை குறித்து சொல்லுகிறது. இதெல்லாம் நாம் எப்படி ஆண்டவர் நம்மேல் வைத்த அன்பும் நாம் அவருக்கு வைத்த அன்பை குறித்து சொல்லுகிறது. அதனாலதான் அநேக பரிசுத்தவான்கள் வேதத்துல சொல்லுகிறாங்க, அவருடைய அன்பு என்னை நெருக்கி ஏவுகிறது. நான் தூதர் பாஷை பேசினாலும் எந்த பாஷை பேசினாலும் அன்பு எனக்கு இல்லாவிட்டால் நான் ஒண்ணும் இல்லை. இன்னொன்னு சொல்றாங்க, நான் விசுவாசத்திலே நான் மலைகளை நான் சாய்த்தாலும், விசுவாசத்திலே நான் ரகசியங்களை வெளிப்படுத்தினாலும், நான் ஆண்டவருக்குள்ள நான் தீர்க்கதரிசனம் சொன்னாலும் அன்பு என்னில் இராவிட்டால் வெண்கலை போல மாறுவேன். அன்பு என் ஆண்டவருக்குள்ளாய் அன்பு. இந்த அன்பு நாம் வைக்கும் பொழுது same will reflect to others. இந்த குணாதிசயங்கள் நமக்குள் இருக்கும் பொழுது அதே குணாதிசயங்கள் தான் நம்மளை பார்க்கிறவர்கள், நம்ம இதுல இல்லாதவர்கள் நம்மளை பார்க்க கூடும் இல்லையா? இந்த அன்பு நமக்கு வேணும். அப்புறமா இயேசு நாம் அறிந்திருக்க வேண்டும். இயேசுவை நாம் அறிந்திருக்க வேண்டும். ஆமென். அவரை நாம் அறிகிற அறிவினால் நிறைந்திருக்க வேண்டும். அதான் இவங்க சொல்றாங்க, உண்மை அறிகிற அறிவின் மேன்மைக்காய் எல்லாவற்றையும் நஷ்டமும் குப்பையும் என்று அவரே அறிந்து வைத்திருக்கும் பொழுது நாம் எப்படி இவரை நாம் அறிந்து வைத்துக் கொள்ள வேண்டும்? ஆமென். அந்த அறிவினால் நம்மை நிரப்பப்பட வேண்டும். வார்த்தை என்ற அறிவினால் நம்மை நிரப்பப்பட வேண்டும். இந்த அறிவு நமக்குள்ள என்ன பண்ணணும்? வேணும். ஒருவருக்கொருவர் இயேசுவை குறித்து நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அடுத்தது நாம் பரிசுத்தமாக்க வேண்டும். எரேமியா 1:5 சொல்லுது, பரிசுத்தமாக்கப்பட வேண்டும். நாம் பரிசுத்தமாக்கப்பட வேண்டும். எப்படி பிதா அவர் பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கிறார்களோ நாம் அன்புக்குள் சொல்லுகிற நாம் பரிசுத்தமாக்கப்பட வேண்டும். அப்பொழுதுதான் இந்த அன்பில் நாம் என்ன பண்ணுவோம்? இந்த அன்பில் ஆமா நிலைத்திருக்க வேண்டும். அவர் செய்த கிரியைகள் எல்லாம் நம்ம செய்யணும். அப்ப அவர் நம்ம சுயமா ஒண்ணும் என்ன பண்ணக்கூடாது, பேசக்கூடாது, சொல்லக்கூடாது. அவரிடத்துல எடுத்துதான் நம்ம என்ன பண்ணணும்?
பேசணும். நான் ஊழியம் பண்றேன்னு இல்லை, நான் அப்படி பெரிய காரியம் இல்லை, என் இயேசு கொடுக்கறதை மாத்திரம் நான் செய்யும் பொழுது அப்போ அன்பு கரெக்டா இருக்குதான்னு பார்க்கணும். செய்கிறது மாத்திரமல்ல, அது கிரியைகள்லாம் நம்ம என்ன பண்ணணுமா? கிரியைகளால் வெளிப்படுத்த வேண்டும். அப்போ ஆண்டவரே சொல்றாரு, இந்த வேலைக்காய் தான் என்னை அனுப்பியிருக்கிறார். அப்ப நம்ம புரிந்து கொள்ளணும், இந்த வேலைக்காய், சுவிசேஷத்தின் இந்த வேலைக்காய் என்னை அனுப்ப. அதாவது அநேக வசனத்தை நம்ம எடுக்கிற அழகா, இந்த வேலைக்காய் என்னை அனுப்புகிறார். ஆமென். பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவரே போய் எனக்கு ஞானஸ்தானம் கொடுத்து எல்லாரையும் சீஷராக்குங்கள். இந்த வேலைக்காய் என்னை அனுப்பியிருக்கிறார். இந்த வேலை, கர்த்தருடைய ஊழியத்தின் வேலைக்காய் என்னை அனுப்பியிருக்கிறார். அந்த ஃபோக்கஸ் நமக்கு என்ன பண்ணணும்? இருக்கணும். எல்லாவற்றுக்காய் ஆண்டவரை என்ன பண்ணணும்? எல்லாவற்றுக்காய் ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கணும். அப்போ இப்படிப்பட்ட குணாதிசயம் நமக்குள் இருக்குமானால் தேவனுடைய அன்பு நமக்குள் நாளுக்கு நாள் பெருகும் இல்லையா? சோ இதை விட ஒரு அன்பு மேலான ஒரு அன்பு இல்லை. அநேக பரிசுத்தவான்கள் வேதத்துல பார்க்கும்போது அந்த அன்பு தான் அநேக காரியங்களை செய்ய. ஷாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ என்ன சொன்னாங்க? நீர் நிறுத்தின பொருசலை நான் வணங்க மாட்டேன். என்ன ஒரு அன்பு! ஆமென், ஆமென். நான் எல்லாவற்றையும் செய்கிறேன். அப்போ என் அன்பு தான் என்னை நெருக்கி ஏவுகிறது. அப்ப இவன் சொல்றான், இது இவங்க அவங்க செத்துன்னு சொல்றாங்க. என்னது? யோபு சொல்றாங்க. என்ன சொல்றாங்க? யோபு பைத்தியக்காரி பேசுகிறது போல். ஆமே. என்ன அர்த்தம்? என்ன வசனது? கொடுத்தது அவரு எல்லாவற்றுக்காய். என்ன அன்பு இது? எல்லாவற்றும் இழந்தான். அவன் சொல்லுகிறான், பைத்தியக்காரி பேசுகிறது போல் பேசுகிற. கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தர் நாமத்திற்கு என்ன அன்பு! எல்லாவற்றும் இழந்து போன அன்பு. ஆமென். மோசேயின் ஆண்டவர் எத்தனை ஜனங்களை நடத்தி போனாரு. என்ன அன்பு! ஆண்டுடைய பிரஸ்தனத்தின் ஒரு அன்பு வெளிப்படுத்தினான். அவன் நடந்து போனான். அநேக காரியங்கள் தேவ மனுஷர்கள் செய்தால் எதை கொண்டு? என் ஆண்டவருடைய அன்பை அவர் புரிந்து கொண்டதினால் அவர்கள் வெளிப்பாடாக தன்னை காண்பித்தார்கள். கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். நல்ல ஆண்டவரை நம்ம துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். நாம நன்றி ஆண்டவரே. அப்பா எல்லாரும் நன்றி என்று சொல்லுவோம். நல்ல ஆண்டவரை நம்ம துதிக்கிறோம். இந்த காலை வேளை தேவ பிரசன்னம் ஆண்டவரே நம்ம துதிக்கிறோம். ஆராதனை. நல்லவர். எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது ஜெபம். ரிலேஷன்ஷிப் வித் காட். Why we have to relation with God? We have to keep relationship with God. அப்படின்ற ஒரு கேள்வியை வைத்து ஆரம்பிக்க விரும்புகிறேன். நாம ஏன் இப்போ அழகா சொல்லியிருக்கிறார் ஒரு ட்ரினிட்டி அண்ட் நம்மளும் ட்ரினிட்டியோட எப்படி நம்ம இணைந்து செல்லணும்னு சொல்லிட்டு. எபேசியருக்கு எழுதின நிருபம் 1ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். எல்லாரும் எடுத்து வாசிக்கலாங்க. நமக்கு முன்பாக நாம் அன்பிலே பரிசுத்தமுள்ளவர்களும் குற்றமில்லாதவர்களுமாய் இருப்பதற்கு அவர் உலக தோற்றத்துக்கு முன்னே கிறிஸ்துவுக்குள் தம்மை தெரிந்து கொண்டபடியே பிரியமானவர்களுக்கு தாம் தமக்கு தந்திருந்த தம்முடைய கிருபையின் மகிமையின் புகழ்ச்சிக்காக நம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படியே நம்மை இயேசு கிறிஸ்து மூலமாய் தமக்கு சுவிகார புத்திரர் ஆகும்படி முன்குறித்திருக்கிறார். அவர் உலக தோற்றத்துக்கு முன்னே கிறிஸ்துவுக்குள் நம்மை தெரிந்து கொண்டார். ஸோ கிறிஸ்துவுக்குள் நம்மை தெரிந்து கொண்டதுனால அவரோட கூட நம்ம ரிலேஷன் வச்சுக்கணும். ஒருபோதும் ரத்து செய்ய முடியாத ஒரு தேர்தல். அதாவது நம்ம வந்து தெரிந்தெடுப்பு எப்படி எடுத்துக்காருன்னா, ஒரு வாட்டி தெரிந்தெடுத்துட்டாரு. இந்த தெரிந்தெடுப்பு வந்து ஒரு எலெக்டட். we are elected to be his children of child of God. அவருடைய மகனாக மகளாக நம்ம தெரிந்தெடுத்திருக்கிறார். அவரால் தெரிந்தெடுக்கப்பட்ட ஜனமாய் நம்ம இருக்கிறோங்க. நாம மட்டும் இல்ல, உலகத்துல இருக்க எல்லா மக்களையும் தெரிந்தெடுக்கணும் தான் அவருடைய குறிக்கோள், அவருடைய டார்கெட். 700-800 கோடி மக்கள் இருக்காங்கன்னா எல்லாரையும் தெரிஞ்சுக்கணும். பட் ஆனா we are chosen people, we are chosen by children of God. Okay, 1:5 அடுத்த வசனம். பிரியமானவர்களுக்குள் தாம் தமக்கு தந்தருளின நம்முடைய கிருபையின் மகிமையின் புகழ்ச்சிக்காக. பிரியமானவர்களுக்குள் தாம் தமக்கு தந்தருளின நம்முடைய கிருபையின் மகிமைக்கு புகழ்ச்சியாக ஒருபோதும் பெற முடியாத ஒரு ஏற்றுக்கொள்ளல். இது வந்து மனவாட்டியாய் தம்மை ஏற்றுக்கொள்ளப்பட்டது. நம்ம வந்து மனவாட்டியாய் கர்த்தர் ஏற்படுத்தியிருக்கிறார். அவர் மனவாளன், நம்ம வந்து மனவாட்டியாய் ஏற்படுத்தியிருக்கிறார். 1:6 தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படி தம்மை இயேசு கிறிஸ்து மூலமாய்
நமக்கு சுவிகாரராகும்படி முன்குறித்திருக்கிறார். இது வந்து ஒருபோதும் துண்டிக்கப்பட முடியாத ஒரு உறவு. இந்த சுவிகார புத்திரராகும்படி முன்குறித்திருக்கிறார் அப்படின்னு சொன்னா, இந்த சுவிகார புத்திரத்தை வந்து திடீர்னு வந்து டிஸ்கன்டினியூடோ ஒரு டிவோர்ஸோ இல்லைன்னா ஒரு இதுவோ பண்ண முடியாது. இது வந்து இட்ஸ் அ பெர்மனன்ட், ஒருபோதும் துண்டிக்கப்பட முடியாத ஒரு உறவுக்குள்ள நம்ம வந்து அழைத்திருக்கிறார். நாம நிலைத்திருக்க வேண்டியது நம்ம மேல விழுந்த கடமை. அதுக்கு பரிசுத்த ஆவியார் உதவி செய்கிறவரவா இருக்கிறார். குழந்தைகளாய் நம்ம ஏற்றுக்கொண்டு நம்ம அடாப்ட் பண்ணியிருக்கார். புறஜாதிகளா இருந்த நம்ம வந்து யூதர்களை போல அவர்களோடு கூட நம்ம இணைக்கப்பட்டிருக்கோம். அதுக்காக ஓகே. 1:7 அவருடைய கிருபையின் ஐஸ்வர்யத்தின்படியே இவருடைய இரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகிய மீட்பு இவருக்குள் நமக்கு உண்டாயிருக்கிறது. ஒருபோதும் ரத்து செய்யப்பட முடியாத மன்னிப்பு, பாவ மன்னிப்பு. இந்த பாவ மன்னிப்பு வந்து அதுவுமே வந்து நம்ம ரட்சிக்கப்படும் போது நம்முடைய எல்லா கடந்த நாட்கள் செய்த எல்லா பாவங்களையும் மன்னித்து நம்மை ரட்சிப்புக்குள்ள நடத்துறார், கொண்டு வந்திருக்கிறார். ஒருபோதும் சவால் செய்ய முடியாத ஒரு மீட்பு, அந்த மன்னிப்பு அண்ட் மீட்பு. இந்த மீட்பு வந்து அவருடைய திரு ரத்தத்தினால மூலம் நமக்கு மீட்பு அளித்திருக்கிறார். 1:8 அந்த கிருபையை அவர் சகல ஞானத்தோடும் புத்தியோடும் எங்களிடத்தில் பெருக பண்ணினார். ஒருபோதும் தீர்ந்து விட முடியாத ஒரு ஏராளமானவை அவர் எல்லா ஞானத்திலும் விவேகத்திலும் நம்மை நோக்கி நிறைந்திருக்கிறார். அதாவது அவர் அந்த கிருபையை சகல ஞானத்தோடும் புத்தியோடும் எங்களுக்கு பெருக பண்ணினார். அவர் பவுல் அப்போஸ்தலன் மாத்திரம் இல்ல, நமக்கிட்டையும் அதே சேம் லெவல்ல வந்து தீர்ந்து விட முடியாத ஒரு ஏராளமானவை அவர் எல்லா ஞானத்திலும் விவேகத்திலும் நம்மை நோக்கி நிறைந்திருக்கிறார். 1:9 காலங்கள் நிறைவேறும் போது விளங்கும் நியமத்தின்படி பரலோகத்தில் இருக்கிறவைகளும் பூலோகத்தில் இருக்கிறவைகளும் ஆகிய சகலமும் கிறிஸ்துவுக்குள்ளே கூட்டப்பட வேண்டும் என்று. ஓகே. ஒருபோதும் முறியடிக்கப்படாத ஒரு வெளிப்பாடு, அவருடைய விருப்பத்தின் மர்மம் அது. ஆக்சுவலி காலங்கள் நிறைவேறும் போது, இதுவரைக்கும் இது வந்து சம்பவிக்காத ஒரு விஷயம். நிறைவேறும் போது பரலோகத்தில் இருக்கிறவைகளும் பூலோகத்தில் இருக்கிறவங்க சகலமும் கிறிஸ்துவுக்குள்ளே கூட்டப்பட வேண்டும் என்று. டோட்டல் கலெக்டிவ் கேதரிங்கா நம்ம வந்து கூட்டப்பட போகிறோம். அது வந்து இது வரைக்கும் நடக்கல. அதனால இது அவருடைய விருப்பத்தின் மர்மம். இட்ஸ் a secret of, it's a mystery of God. 1:13 நீங்களும் உங்கள் ரட்சிப்பின் சுவிசேஷமாகிய சத்திய வசனத்தை கேட்டு விசுவாசிகளான போது வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பரிசுத்த ஆவியால் அவருக்குள் முத்திரை போடப்பட்டீர்கள். ஒருபோதும் கலைக்க முடியாத ஒரு முத்திரை. அவர் முத்திரை போடப்பட்டீர்கள் அப்படின்னு சொன்னா அது முத்திரை தான். அதுல வந்து there is no other second opinion கிடையாது. ஒருபோதும் கலைக்க முடியாத ஒரு முத்திரை நம்ம மேல வைக்கப்பட்டிருக்கிறது. அது பரிசுத்த ஆவியானவரால அது வந்து கம்ப்ளீட் ஃபோல்ட் பண்ணி அதை வந்து ப்ரொடெக்ட் பண்ணியும் இருக்கிறது. ஓகே. 1:14 அவருக்கு சொந்தமானவர்கள் அவருடைய மகிமைக்கு புகழ்ச்சியாக மீட்கப்படுவார்கள் என்பதற்கு ஆவியானவர் நம்முடைய சுதந்திரத்தின் அச்சாரமாய் இருக்கிறார். ஆமென். அவருடைய பிதாவாகிய தேவனுக்கு மகிமைக்கு புகழ்ச்சியாக எப்பொழுதும் மங்க முடியாத ஒரு பரம்பரை. நம்ம ஆக்சுவலி ஜெனரேஷன்ஸ் ஆஃப் ஜெனரேஷன்ஸ். இப்போ நம்ம இருக்கிறோம், நம்ம போயிடுவோம். நம்ம அவ பிள்ளைங்க இருக்கிறாங்க, நம்ம இருக்கோம். அதே மாதிரி நம்ம மூதாதையர், நம்ம பரிசுத்தவான்கள் இருந்தாங்க, அவங்க போனாங்க, அவங்களுக்கு அப்புறம் நம்ம வரோம். ஸோ ஜெனரேஷன்ஸ் அண்ட் ஜெனரேஷன் அவருக்கு பிதாவாகிய தேவனுக்கு மகிமையும் புகழ்ச்சியாக இந்த செயல்பாடு, இந்த காரியங்கள் நடைபெற்று நம்மளோட ரட்சிப்பின் அனுபவம் பிதாவினிடத்தில் கொண்டு போய் சேர்ப்பது, இது வந்து அவருக்கு மகிமையும் அவருக்கு புகழ்ச்சியுமா இருக்கிறது. ஓகே. அடுத்தது வந்து ஆவிக்குரிய சுதந்திரத்தின் அச்சாரமா இருக்கிறார். பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய ரட்சிப்பின் அச்சாரமா இருக்கிறார். இந்த நம்முடைய சுதந்திரத்தின் அச்சாரமா இருக்கிறார்கள் வந்து ஆவிக்குரிய சுதந்திரத்தின் அச்சாரமா இருக்கு. ஒரு 2-3 நிமிஷம் தான் நான் ஜெபம் பண்ண போறேன். எல்லாரும் எழுந்திருந்து இந்த எந்த இதுல வெளியே போறோமா, எபேசியர் 1ஆம் அதிகாரத்துல இருக்கிற இந்த 10 வசனத்தை நம்ம இது பண்ணி தான் நம்ம ஜெபம் பண்ண போறோம். ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. கிறிஸ்துவுக்குள் நம்மை தெரிந்து கொண்டபடியே
ஒருபோதும் பெற முடியாத அவருடைய மனவாட்டியாய் நம்ம ஏற்றுக்கொண்டு இருக்கிறார். ஒருபோதும் துண்டிக்கப்பட முடியாத ஒரு உறவு ஏற்படுத்தும் சுவிகார புத்திரராகும்படி நம்ம தெரிந்து கொண்டிருக்கிறோம். குழந்தைகளாய் நம்ம ஏற்றுக்கொண்டிருக்கிறார். புறஜாதியாராக இருந்த நம்ம அடாப்ட் பண்ணி அவருடைய சொந்த பிள்ளைகளாக நம்ம ஏற்றுக்கொண்டிருக்கிறார். ஒருபோதும் ரத்து செய்யப்பட முடியாத ஒரு மன்னிப்பு, பாவ மன்னிப்பு. யாராலும் எதற்காக எப்படியோ நடக்க முடியாத ஒரு சம்பவம். நம்முடைய பாவங்களை எல்லாம் மன்னித்தார். வசனம் தெளிவா சொல்லுது, கிருபையின் ஐஸ்வர்யத்தின்படி அவருடைய ரத்தத்தினாலே பாவ மன்னிப்பு ஆகிய மீட்பு இவர் மூலமாய் நமக்கு உண்டாயிருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவருடைய மீட்பு விலையேற பெற்ற நம்முடைய மீட்பை குறித்து நம்ம நினைக்கும் போது நம்ம எப்படி ஜெபம் பண்ண முடியும், எப்படி நம்ம உறவு கொள்ள முடியாதபடி இருக்க முடியும். ஹல்லேலூயா. தீர்த்து விட முடியாத ஏராளமானவை. ஹல்லேலூயா. சகல ஞானத்தோடும் புத்தியோடும் எங்களிடத்தில் பெருகப்படையா. பவுல் அப்போஸ்தலன் மட்டும் இல்ல, சகல ஞானத்தோடும் புத்தியோடும் நம்மோடு கூட அவரு செயல்பட விரும்புகிறார். ஹல்லேலூயா. ஒருபோதும் முறியடிக்க படாத வெளிப்பாடு அவருடைய விருப்பத்தின் மர்மம் சகலமும் கிறிஸ்துவுக்குள்ளே, பரலோகத்தில் இருக்கிறவர்களும் பூலோகத்தில் இருக்கிற சகலமும் கிறிஸ்துவுக்குள்ளே கூட்டப்பட வேண்டும் என்று. ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட ஒரு திட்டத்துக்குள்ள நம்ம வழி நடத்தி கொண்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. இந்த சத்தியங்களை எல்லாம் நினைத்து நம்ம ஜெபம் பண்ணும்போது நம்மளுடைய ஜெபம் எப்படி இருக்கும், நம்மளுடைய உறவு எப்படி இருக்கும் ஆண்டவருக்குள்ள. ஹல்லேலூயா. ஒருபோதும் கலைக்க முடியாத ஒரு முத்திரை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பரிசுத்த ஆவியானவரால் அவருக்குள் முத்திரை போடப்பட்டிருக்கிறோம். நாம எல்லாரும் பரிசுத்த ஆவியானவரால் சீல் பண்ணியிருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மகிமைக்கு புகழ்ச்சியாக மீட்கப்படுபவர்கள் நம்முடைய சுதந்திரத்தின் அச்சாரமாக இருக்கிறார். ஹல்லேலூயா. நன்றியோடு நம்ம துதிக்கிறோம் அப்பா. ஹல்லேலூயா. ஜெனரேஷன் ஆஃப்டர் ஜெனரேஷன்ஸ். ஹல்லேலூயா. அவர் பிதாவாகிய தேவனுக்கு மகிமையும் புகழ்ச்சியும் உண்டாவதற்காக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆவிக்குரிய சுதந்திரத்தின் அச்சாரமாய் பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய ரட்சிப்பின் அச்சாரமாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த சத்தியங்களை நினைத்து ஹல்லேலூயா ஒவ்வொருவரும் ஹல்லேலூயா தனிப்பட்ட ரட்சிப்பு, மீட்பு, தெரிந்தெடுப்பு, ஹல்லேலூயா ரட்சிப்பின் அனுபவம். ஹல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் 24/7 365 டேஸும் ஹல்லேலூயா நாம பின் விலகி போனாலும் கர்த்தர் நம்மை பிடித்து வழிநடத்த வந்த விதங்களை நினைத்து ஜெபம் பண்ணவா. ஹல்லேலூயா. அப்பா பிதாவே உமக்கு நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி பிதாவே. ஹல்லேலூயா. கர்த்தர் நீர் நல்லவர் அப்பா. இயேசுப்பா உமக்கு ஸ்தோத்திரம். பரிசுத்த ஆவியானவரே எங்கள் அச்சாரமாய் அப்பா எங்களை அப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மீட்பின் திட்டத்துல எங்களை மீட்கும் திட்டத்துல எப்படியாய் அச்சாணியாய் நீங்க இருந்து செயல்படுகிறீங்க டாடி. ஹல்லேலூயா. உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் அப்பா. சகல ஞானத்தோடு ஹல்லேலூயா, ஹல்லேலூயா உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. எங்களை வழி நடத்தி வந்து கொண்டிருக்கீங்க. உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. உம்மோடு உறவு கொள்வதில் அப்பா எந்த லாக்கிங் இருந்தாலும் இந்த நேரத்துல மன்னிப்பு கேட்கிறோம் டாடி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எங்கள் பாவங்களை மன்னித்து எங்களை மீட்பின் திட்டத்துல எங்களை சேர்த்து கொண்ட விதங்களுக்காக ஸ்தோத்திரங்கள் டாடி, ஸ்தோத்திரங்கள் டாடி. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. பிதாவும் இயேசு கிறிஸ்துவும் ஆவியானவரை கடந்து ஆண்டவரே பரிசுத்த ஆவி நீங்க எப்படி இருக்கீங்களோ உம்மோடு கூட கர்த்தாவே நாங்கள் நடப்பாக இருக்கு. ஹல்லேலூயா. இந்த சத்தியங்களை கர்த்தாவே எங்க டிஎன்ஏல அப்பா நாங்கள் வைத்துக் கொள்வதற்கு எங்களை கிருபை டாடி. எங்க ரத்தத்துல எங்க டிஎன்ஏல அப்பா இப்படிப்பட்ட சத்தியங்களை நாங்கள் அப்பா பதித்து விடுவதற்கு எங்களை கிருபை டாடி. எல்லா பொழுதும் கர்த்தாவே மறதி உள்ளவர்களாய் உலகியல்ல போகும்போது ராஜா அவ்வப்போது பல கேள்விகள், பல சந்தேகங்கள், ஹல்லேலூயா, பல டெக்னிக்கல் ப்ராப்ளம்ல நாங்கள் சிக்கிக் கொள்ளும் போது உம்மை மறந்து விடுகிறவர்களா இருக்கிறவே டாடி. உம்மை விட்டு விலகுகிறவர்களா இருக்கிறவே டாடி. அப்பா உமக்கு கர்த்தாவே சாட்சியா நிற்க வேண்டிய இடத்துல நாங்கள் அப்பா முதுகு காட்டி ஓடுகிறவர்களா இருந்து விடுகிறவே டாடி. அப்பா எங்களை ஒரு விஷயம் மன்னிங்க டாடி. இந்த காலை பொழுது எங்களை மன்னிங்க அப்பா. உமக்குள்ள உறவு கொள்வதில் ஹல்லேலூயா எல்லா பொழுதும் எல்லா சிச்சுவேஷன்லயும் ஹல்லேலூயா அப்பா உமக்கு ஸ்தோத்திரங்கள் டாடி, உமக்கு ஸ்தோத்திரங்கள் டாடி, உமக்கு ஸ்தோத்திரங்கள் அப்பா. எந்த பிரச்சனையும் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், கர்த்தர் நல்லவர் என்று சொல்லுகிற அந்த மனப்பான்மை எங்களுக்குள்ள வந்துடட்டும் டாடி. ஹல்லேலூயா. நன்றி டாடி, நன்றி இயேசுப்பா. ஹல்லேலூயா. தொடர்ந்து கர்த்தாவே ஒவ்வொரு நாளும் கர்த்தாவே அப்பா இந்த ரிட்ரீட் ப்ரோக்ராம்ல அப்பா நாங்கள் முடிந்து போகும்போது
அப்பா அப்பா எங்களுடைய மீட்பின் விலையை எங்களுடைய ரட்சிப்பின் அனுபவத்துல ஒவ்வொரு நாளும் தொடர்ந்து நடப்பதற்கு எங்களுக்கு கிருபை தாருங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். ஜெபம் கேளு நல்ல பிதாவே. ஆமென். பாஸ்டர் வாங்க. இப்பொழுது இந்த ஸ்கிட் மூலமா வந்து எப்படி வந்து கர்த்தரோட ஐக்கியம் கொண்டு இருக்கணும்னு சொல்லிட்டு நம்ம கற்றுக்கொள்ள போகிறோம். இதில் வந்து முதலாவதாக ஒரு சர்ச்சில் வந்து பாஸ்டர் ப்ரேயர் பண்ணி முடித்த பிறகு அதை தொடர்ந்து ஒரு வாழ்த்துட்டு செல்லும்போது அங்கே நடக்கிற கான்வர்சேஷனை வச்சு தான் அவங்க வந்து இந்த ஸ்கிரிப்ட் பிளான் பண்ணியிருக்கிறோம். இதன் மூலமாக கர்த்தருக்குள்ளே நம்ம எப்படி வளரணும், அவரோடு கூட ஐக்கியத்தை கொண்டு இருக்கணும்னு சொல்லிட்டு நம்ம கற்றுக்கொள்ள போகிறோம். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். ஆமென். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இந்த சபை ஆராதனுடைய வேலையை முடிவுக்குள்ளே வந்திருக்கிறோம். எல்லாம் அருமையான செய்தியை கேட்டீங்க, அருமையான ஜெபத்தினுடைய இதெல்லாம் கேட்டீங்க. இப்போ நம்ம முடிக்க போகிறோம். சபையினுடைய க்ளோசிங் ப்ரேயர் பண்ண போகிறோம். ஸ்தோத்திரங்கள் தாவே நன்றியோடு மை துதிக்கிறோம். உங்களுடைய சமூகத்தில் மட்டுமான தாழ்த்தங்களை கொடுக்குறோம். அப்பா தேவப்பட இந்த சபையினுடைய ஆராதனை இம்மட்டுமா நீர் ஆசிரியத்துக்கு நமக்கு நன்றி செலுத்துகிறோம். அப்பா சகல கணத்துக்கும் மகிமைக்கும் பாத்திரம் வருவது ராஜா அம்மை துதிக்கிறீங்க தாவே. இயேசுவே நாமத்தில் ஜெபிக்கிறேன் தாவே. ஆமென் ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, என் முழுவதுமே நாமத்தை ஸ்தோத்ரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, கர்த்தர் செய்த சகல மறவாதே. ஆமென் ஆமென் ஆமென். எல்லாம் ஓய்ந்துங்க, எல்லாம் பிரிந்து போக கடவுள். ஹalleluya. Praise the pastor. Thank you. ஓடிடுறீங்க, அப்படியே சர்ச்சுக்கு வந்தேன் ஓடிடுறீங்க. நல்லா இருக்கும்போது ஆண்டு கிருபையில் நல்லா இருக்கும். கர்த்தர் நல்லவர், மனைவி பிள்ளைங்களாம் சந்தோஷமா இருக்கிறாங்க. ஆமாம் பிரதர். சண்டே கட்டாயம் வந்துடுவோம் பிரதர், கரெக்டாக வந்துடுவேன். எல்லா சண்டேயும் நீங்க பார்க்கலாம். என்ன கரெக்டா சர்ச் ஆரம்பிக்கும் முன்னாடி வந்துருவேன். வெயிட் எல்லாம் போட்டு ஒயிட் ஷர்ட்ல எல்லா சர்ச் முடிஞ்சோம் கரெக்டா போயிடுவோம். கரெக்டா ஆமாமா அதெல்லாம் பர்ஃபெக்டா வந்துருவேன். அதெல்லாம் அவங்க பூர்வீக கிறிஸ்டியன் பதா சும்மா கிடையாது. பூர்வீகமா நாங்க இதுதான் பண்ணிருக்கோம். நாங்க ஓகே. ஹலோ உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை பத்தி கொஞ்சம் சொல்ல முடியுமா? சர்ச் அட்டன் பண்ணல பதா. ஞாயிற்றுக்கிழமை சர்ச் கரெக்டா அட்டன் பண்ண சொல்றீங்களா? அது சர்ச் அட்டன் பண்ண ஞாயிற்றுக்கிழமை சர்ச் வந்துருவோம். பாஸ்டர் என்ன சொல்றோம் அதை கேட்போம். பைபிள் வாசிக்க சொன்னா வாசிப்போம், அப்புறம் போயிடுவோம். சொல்றது புரிஞ்சு. அதாவது ஆவிக்குரிய வாழ்க்கைனாக்கா எப்படி நீங்க ஆண்டோக்குள்ள எப்படி இருக்கிறீங்க, பைபிள் ரீடிங் எப்படி இருக்கு, ஆண்டோட ஒரு உறவு எப்படி இருக்கு, அடுத்து நம்ம வேதம் வாசிக்கிறீங்களா, ப்ரே பண்றீங்களா, குடும்ப ஜெபம் இருக்கா, சோ அந்த மாதிரி உள்ள ஆண்டுக்குள்ள ஒரு ஐக்கியம் எப்படி இருக்குன்ற மாதிரி தான் கேட்க வந்தோம். அது ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சு, மற்ற மண்டே டு சாட்டர்டே வந்து பிசினஸ் வியாபாரம் தொழில் பயங்கர சிட்டில வந்து ஒன் ஆஃப் த பெஸ்ட் இதுல வரணும்னு சொல்லிட்டு ரொம்ப டார்கெட்ல போயிட்டு இருக்கோம். நம்ம அதுல எந்த டிஸ்டர்பும் வரக்கூடாது. அதனால இந்த ஞாயிற்றுக்கிழமை ஒரு 4 மணி நேரம் அட்டன் பண்ணிட்டு போயிடும். அதுதான் முக்கியமான விஷயம். அது சரி சார், அப்புறம் பார்க்கலாம். எனக்கு ஃபோன் வர மாதிரி இருக்குது. பிரதர் நீங்க காலையில சாப்பிட்டீங்களா? ஃபாஸ்டிங்கா சாப்பிட்டீங்களா? இல்ல அது சாப்பிட்டுருவோம். சாப்பிடலாம். டெய்லி நம்ம சாப்பிடுறோம். ஒரு நாளைக்கு 3 வேளை சாப்பிடுறோம். நடுவில் ஒரு ஸ்நாக்ஸ் ஒரு 3 வேளை சாப்பிடுறோம். எல்லாமே கரெக்டா பண்ணிட்டு இருக்கிறோமே. அட்லீஸ்ட் ஒரு முறையாவது நம்ம ஒரு நாளைக்கு ப்ரேயர் பண்ணணுமா இல்லையா பிரதர்? அதான் ஃபாஸ்ட் சர்ச்சில் ஃபாஸ்ட் ஜாம் பண்றாரு, வீட்டில் மனைவி ஜாம் பண்றாங்க. என் மனைவி கரெக்டாக பண்ணுறாங்க பிரதர். நான் போனாலும் எனக்காக ஜாம் பண்ணிடுறோம். நான் வந்து டியூட்டி போவேன் காலையில். ஒரே நிமிஷம் தான் ஜாம் பண்ணுவேன் பிரதர். ஷார்ப்பாக பண்ணுவேன். 1 மினிட் தான். ஏசப்பா வெளியே போறேன், என் தொழில் வியாபாரத்தெல்லாம் பாதுகாத்துக்கொள்ள எங்க ஆசீர்வதிங்கன்னு சொல்லிட்டு போயிடுவேன். அதோட முடிஞ்சு போச்சு. அதோட அடுத்த நாள் ஜாம் பண்ணுவேன். ஆமாம் பிரதர், ஆமாம். சரி பிரதர், அப்புறம் ஃபோன் வந்துடும் பிரதர் எனக்கு. நான் அப்படியே போயிட்டு வீட்டுக்கு போயிட்டு நாளை அடுத்த வாரம் பார்ப்போம் பிரதர். அடுத்த வாரம் பார்ப்போம். அடுத்த வாரம். ஹலோ பிரதர், பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட்.
ரொம்ப சந்தோஷம். போன வாரம் பார்த்து ரொம்ப விசேஷமா கேட்டீங்க. ஐயோ நீங்க என்ன சொல்றீங்க? அப்பா வருஷங்களா ஓடிட்டு இருக்க, நிக்க முடியல என்னால, எங்க நிக்கிறதுனே தெரியல என்னால சொல்லும் போது. அப்புறம் பல விஷயம் கேட்டீங்க. இப்போ நீங்க ஆவிக்குரிய வாழ்க்கைன்னு சொல்லி லாஸ்ட் சொன்னீங்க, அப்படியே நீங்க போயிட்டீங்க. வேதத்துல எப்படி சொல்லுங்க? யோவான் 3:5 ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறவாவிட்டால் அவன் பரலோக ராஜ்யத்தை சுதந்திரிக்க முடியாது என்று ஆண்டவரே சொல்லிட்டாரு. பைபிள் இருக்கு. அதனால நீங்க சொன்னீங்க தியானஸ்தலம் எடுத்துட்டேன், நான் கரெக்டா பைபிள் போறேன். அந்த ஆவியினாலும் நம்ம பிறக்க வேண்டியது அது கண்டிப்பா நீங்க வந்து அதை பண்ணணும். நீங்க கேட்கணும், ஆண்டவர் கிட்ட கேட்டதான் அது வந்து கிடைக்கும். ஸோ அதை பத்தி தான் நாங்கள் வந்து கொஞ்சம் கூட அவங்க கிட்ட நாங்கள் பேசலான்னு வந்து அது எல்லாரும் சொல்றாங்க. ஆவியினால பிறக்கணும், பரிசுத்த ஆவியினால கொடுக்கும் போது நான் அதை எடுத்துட்டு நான் எனக்கு ஒன்றும் ஆட்சியம் இல்லை. அது கொடுக்கறதுக்கு வந்து அது காசு கிடையாது, இல்லைன்னா ஏதோ ஒரு பொருள் கிடையாது. நீங்க கேட்கணும். வசனம் என்ன சொல்லுதுன்னா, லூக்கா எழுதின சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 13 வசனத்துல சொல்லுது, பரமபிதாவிடத்துல நம்ம வந்து வேண்டிக் கொள்ளணும், அப்பதான் வந்து அவர் நிச்சயமா தருவாருன்னு சொல்லிட்டு உறுதியா வாக்குதத்தமா அவர் வந்து சொல்லியிருக்கிறாரு. பரிசுத்த ஆவியானவர் பெற்றா மட்டும்தான் நம்ம கடவுளுக்கு பிரியமா வாழ முடியும். அதனால நீங்க முதல்ல கேளுங்க, அவர் கேட்டா மட்டும்தான் கிடைக்கும். கேளுங்கள் தரப்படுன்னு சொல்லிட்டு வசனம் போட்டுருக்கு. அதை நீங்க படிச்சிருக்கீங்களா? இல்லை, நானும் வியாபாரம் பணம் சம்பாதிக்கும், ரூபா சம்பாதிக்கும் தான் நான் கேட்டிருக்கிறேன். நீங்கள் சொல்கிற விஷயம் நீங்கள் ஒன்று பண்ணுங்க, வீட்டுக்கு வாங்க பிரதர். நீங்கள் வீட்டுக்கு வாங்க, கொஞ்சம் பேசுவோம் நம்ம. ஏன்னா நான் எனக்கு இது மாதிரி யாரும் இந்த மாதிரி சொன்னதில்லை. சொன்னாங்க சொல்லிட்டு நம்ம வந்து அதை ரொம்ப சிறுவாக எடுத்துக்கல. நீங்கள் இவ்வளோ தூரம் எம்ஃபசைஸ் பண்ணுறதுனால நீங்கள் வாங்க, வீட்டுக்கு வாங்க, வீட்டில் வந்து நம்ம இது பண்ணுவோம், பேசுவோம். வீட்டில் வரலாம் பிரதர். எங்க ஓரத்திலே இருக்கிறீங்க வேதம் எப்படி சொல்றது? ரோமர் 8:14 சொல்றது, மேலும் எவர்கள் தேவனுடைய புத்திரா இருக்கிறார்களோ அவர் தேவனுடைய ஆவியினால் நடத்தப்படுகிறார்களே இருக்கு. இப்போ நம்ம அவருடைய புத்திரா இருந்தால் தேவ ஆவியினால் நடத்தப்படணும். அது மட்டுமல்ல, யோவான் 16:13 சொல்லுது, சத்திய ஆவியாகிய ஆண்டவர் வரும்பொழுது சகல சத்தியத்துக்குள்ள என்ன பண்ணுவார்? நம்மள நடத்துவார். அப்போ நீங்க அவரை கேட்டாதான் நமக்குள்ள என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் நடத்துவார். நம்ம கேட்காம நம்ம ஒரே இதுனா நமக்கு ஆண்டவர் தரமாட்டாரு. ஏன்னா நம்ம கேட்கணும். அப்ப நீங்க பிள்ளை ஆயிட்டீங்க, அவருடைய காரியங்களை கேட்டாதான் இந்த பரிசுத்த ஆவியானவர் இந்த ஜலத்தினாலும் இந்த ஆவினாலும் வந்து உங்களுக்கு அது அப்போ வரும். நீங்க கேட்கணும் பிரதர். நான் கேட்குறேன் பிரதர். நான் நார்மலாக எந்த விஷயம் கேட்கறதுனால நம்ம லைன்ஸ் கிளப்பில் நம்பர் நம்ம வந்து லைன்ஸ் கிளப்பில் இருக்கிறோம். லைன்ஸ் கிளப்பில் வந்து நம்ம கேட்குற விஷயம் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கேட்டோம்னு வச்சுக்கோங்க, டக்குன்னு செய்வாங்க. இப்போ பரிசுத்த ஆவியானவர் நீங்கள் சொல்கிறீங்க, அப்போ நம்ம கேட்கணுன்றீங்க பிதாவிடத்தில் இல்லைங்களா? அப்போ கேட்கணும், ஜோம் பண்ணணும்னு சொல்கிறீங்க. சரி ஜோம் பண்ணுவோம் பிரதர். ஒன்றும் ஜோம் பண்ணுவோம். பாப்போம் பேசலாம். வீட்டுக்கு வந்துருங்க, அப்போ வீட்டுக்கு வாங்க. ஓகே. ஹலோ, வெல்கம். வாங்க, ரொம்ப சந்தோஷம். சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டோம் பிரதர். வாங்க, வீட்டில் சொல்லியிருக்கேன், டீ காஃபிலாம் வரும், ஸ்நாக்ஸ்லாம் இருக்கு, சாப்பிடுங்க. பைபிள் வந்து பிரதர் ஞாயிற்றுக்கிழமை வந்து ஃபோனில் பார்க்கறதோட சரி பிரதர், பைபிள் வீட்டில் ஒன்று இருக்குது. வீட்டில் ஒரே ஒரு பைபிள் வச்சுக்கோ, எல்லாருக்கும் சேர்த்த மாதிரி. என்ன வீடெல்லாம் குப்பையா இருக்கு, நிறைய வந்து போட்டு வச்சிருக்கீங்க. நாங்க வரணும்னு தெரிஞ்சும் அந்த மாதிரி தான் வச்சிருக்கீங்க. இல்ல அது இல்ல, அது பசங்க அப்படி விளையாடாது, 10 பசங்க எல்லாம் வந்து விளையாடுறது போகுது. டைம் பிஸியா இருந்தாலும் நம்ம அதுக்குன்னு ஒரு நேரத்தை வந்து ஒதுக்கிட்டு அதெல்லாம் நீட்டா எடுத்து வச்சு நல்லா நீட்டா வச்சிருக்கணுன்றது. நம்மளுக்கு எல்லாருக்கும் வந்து 24 மணி நேரம் தான் கடவுள் வந்து கொடுத்துட்டு இருக்காரு. அம்மானிக்கா இருந்தாலும் ஆட்டோ ஓட்டுறவங்க இருந்தாலும் எல்லாருக்கும் 24 மணி நேரம் தான். ஆனா நம்ம தான் அதை வந்து நல்லா அதை வந்து ஆர்கனைஸ்டா பண்ணிட்டு ஒவ்வொன்றும் நம்ம ஜெபத்துல வந்து கர்த்தரோடு கூட பேசுறதுக்கு, அதுக்கப்புறம் வசனத்தை படிக்கிறதுக்கு, எல்லாத்துக்கும் நம்ம வந்து ஃபெலோஷிப் வச்சிருக்கு, எல்லாத்துக்கும் நம்ம நேரத்தை ஒதுக்கணும்ன்றது. அப்போதான் வந்து நம்ம வந்து கடவுளோடு கூட ஐக்கியமா இருக்க முடியும். சரிங்களா? ஓகே. கண்டிப்பா கேட்குறீங்களா? கேட்கறதுக்கு எல்லாம் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை பிரதர். இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் வந்து அவர்கிட்ட அன்பு இருக்கும். நம்ம வந்து அவர் மேலே அன்பு வைக்கும் பொழுது ஆண்டவர் நமக்கு எல்லாத்தையும் நம்ம சொல்லிக் கொடுப்பாரு. வசனத்தை பார்த்தீங்கன்னா யோவான் 14:23 சொல்லுது, இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, ஒருவன் என்னில் அன்பா இருந்தால் அவன் என் வசனத்தை கைக்கொள்வான், அவனில் என் பிதா அன்பா இருக்கிறார், நாங்கள் அவனுக்கு வந்து அவனுடைய வசனம். அப்போ அந்த அன்பு வைக்கணும்னா நீங்க அன்பு வச்சவே அவருடைய வசனத்தை என்ன பண்ணணும்? நம்ம கைக்கொள்ள ஆரம்பிச்சோம். அவர் என்னென்ன சொல்றாங்களோ அதை நம்ம என்ன பண்ணுவோம், இது பண்ணுவோம். அப்போ நீங்க ஆண்டவர் மேல அன்பு வைக்கணும்.
கீழ்ப்படிதல். அதான் பிரதர் நீங்கள் காலைல சர்ச்சில் பேசும்போதே எனக்கு வந்து அதுலேருந்தே எனக்கு ஒரு டிஸ்டர்ப். உங்களை இன்வைட் பண்ண நீங்கள் வருவீங்களா மாட்டீங்கன்னு நினச்சேன். நீங்கள் நல்லா தான் வந்தீங்க, நல்ல விஷயம் சொன்னீங்க, ரொம்ப சந்தோஷம் பிரதர். வந்து அதுக்காக கொஞ்சம் ஜாப் பண்ணுங்க. கொஞ்சம் நான் கொஞ்சம் பலவீனமான ஒரு விஷயம்தான். ஏன்னா நமக்கு பல பிஸ்னஸ் இருக்கிறதுனால கொஞ்சம் சுத்த ஆவியாளர் வந்து நம்ம பெற்றுக்கொள்ளணும். அதில் எந்த விதமான இதுவும் கிடையாது. உதவி செய்யணும். ஃபேமிலி ப்ரேயரு, வீட்டில் இருக்கிறது, தனிப்பட்ட காரியம் ப்ரேயரு, குடும்ப ஜெபம், சர்ச்சுக்கு, ஃபெல்லோஷிப்பு, ஆண்டுக்குள்ள ஐக்கியம் வச்சா அந்த அன்பு நமக்கு என்ன பண்ணணும், ஒரு நாளும் இது பண்ணணும். பிஸ்னஸ்னால் நமக்கு உலகத்துக்கு தான் நம்ம ஓடிட்டு இருக்கோம் தவிர ஆண்டுக்குள்ளே நம்ம ஓடலை. அப்போ ஆண்டு வரும்பொழுது கணக்கு கேட்டார்னா, ஆண்டவரே நான் பிஸ்னஸ் பண்ணேன், நான் அது பண்ணேன்னு இருந்தால் ஆண்டு ஒத்துக்க மாட்டார். இதை நீ பெற்றுக்கொண்டியா? இந்த பரிசுத்த ஆவியானவரை நீ பெற்றுக்கொண்டியா? அப்போ ஆவினால் நீ பெற்றுக்கொண்டியான்றதெல்லாம் நம்ம கேட்கும்போது அப்போ நம்ம என்ன சொல்ல முடியும். அதனால நீங்க இன்னும் தவிர என்ன பண்ணுவீங்க கேட்கணும். வசனம் சொல்லுது பிரதர், சங்கீதக்காரன் சொல்றான், அவருடைய வசனம் வந்து கால்களுக்கு தீபமா இருக்கு, பாதைக்கு வெளிச்சமா இருக்குன்னு சொல்றாரு. இப்போ வசனத்தை நம்ம படிக்கும்போது அதுல நம்ம எப்படி நடந்துக்கணும், கடவுளுக்கு பிரியமா எப்படி நடந்துக்கணும், மக்களோட எப்படி நடந்துக்கணும், வேலை ஸ்தலத்துல எப்படி நடந்துக்கணும், எல்லாத்தையும் வந்து ஆண்டவர் வந்து அவர் பரிசுத்தமா வாழ்றதை பத்தியும் அவரோட கூட ஃபெலோஷிப்பை பத்தி எல்லாத்தையும் உங்களுக்கு நல்லா சொல்லி தருவாரு. சரிங்களா? ஸோ அதனால வந்து நீங்க டெய்லியும் வந்து தியானிக்கணும். வசனத்தை வந்து தியானிச்சா அந்த வசனமே உங்களுக்கு வெளிச்சமா இருந்து உங்களை வழிநடத்தும் பிரதர். சரிங்களா? ஓகேவா? நான் சின்ன வயசுலேருந்து ஏசப்பான்னு சண்டே ஸ்கூல்லாம் அட்டன் பண்ணேன். அப்புறம் பெரிய மனுஷன் ஆளானோன்னா வேலைக்கு பிஸ்னஸ் தொழில் வியாபாரம்னா லைன்ஸ் கிளப் மெம்பர் தான் பெருமையாக பாராட்டியிருந்தேன் நான். இப்போ நீங்கள் பரிசுத்த ஆவியானோட உறவு ஆமாம் பிரதர், நம்ம வந்து செக்ரட்டரி மாதிரி இருக்கிறோம். அதனால நம்ம எல்லாம் இது ஊரில் இருக்கிறவங்க எல்லா பெரிய தலைவர்களும் நம்ம எல்லாம் குரூப்பாக லைன்ஸ் கிளப்பில் கம்புறாங்க. இப்போ பரிசுத்த ஆவியானவரை பற்றி நீங்கள் சொல்லி தேவ அன்பில் வளரணும் அப்படின்னு சொன்னதுனால எனக்கு நான் உணர்த்தப்பட்டேன். அதனால் நீங்கள் எனக்காக தொடர்ந்து ஜோம் பண்ணுங்க, நானும் அதை ஜோம் பண்ணி பெற்றுக்கொள்வதற்கு கர்த்தர் உதவி செய்யணும். ஓகே தான். ஸோ இப்போ உங்களுக்கு புரிஞ்சுக்கல என்னன்னு சொல்லிட்டு புரியுதுங்க, ரொம்ப சந்தோஷம். கர்த்தரோட தனிப்பட்ட ரீதியில உறவு கொண்டு வச்சிருக்கணும் அப்படின்னா நீங்க பர்சனல் ப்ரேயர் இருக்கணும், பர்சனல் பைபிள் ரீடிங் இருக்கணும். அதே போல அவரோட கூட குடும்பமாக ஜெபிப்பது, ஃபெலோஷிப் இருப்பது, அப்பப்போ ஃபாஸ்டிங் இருக்கும், ஜெபிக்கணும். சரிங்களா? இதெல்லாம் பண்ணும்போது நம்ம ஆவிக்குரிய ரீதியில வளருவோம். அவருடைய சித்தத்தின்படி அவரோட இன்னும் ஸ்ட்ராங்கா ஃபெலோஷிப்ல இணையும். சரிங்களா? சந்தோஷம். ஓகே, நல்லது. தேங்க்யூ பாய். நன்றி பிரதர். கேட்கும்போது பைபிள் வாசிச்சு ஜெபம் பண்ணோம். ஓகே பிரதர். தேங்க்யூ பிரதர்.